की रविवार के आराधना में இன்றைக்கு புதுசாக வந்திருக்க அத்தனை பேரையும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். और आए हुए सारे नए लोग को भी स्वागत करते हैं. ஆமென். आमीन. இங்கே கர்த்தருடைய வார்த்தையை நாம் நல்ல தெளிவாக போதிக்கிறோம். अभी हम परमेश्वर के वचन को अच्छा से सुनेंगे. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க தொடர்ந்து உங்களை வரவேற்கிறோம். தொடர்ந்து உங்களை வருமாறு வரவேற்கிறோம். और परमेश्वर के वचन को सुन के हम लगातार इसमें बने रहेंगे. சரி, நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்பால हम शुरुआत करने से पहले இன்றைக்கு எல்லாருக்கும் இங்கே லஞ்ச் இருக்குது. லஞ்ச் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். आप सभी लोग के लिए भोजन व्यवस्था किया गया है यहाँ पे. அதனால் வீட்டில் போய் சமைக்கணும்னு யோசிக்காதீங்க. इसलिए आप खाने पीने के बारे में ना सोचे. ஆமாம், அது வந்துடும் இன்னும் கொஞ்ச நேரத்தில். और थोड़ी देर में वो आ जाएंगे. ஏன்னா முன்கூட்டியே சொல்லிட்டா தான். इसलिए पहले हम आपको बता दे रहे हैं. ஏன்னா சமையல் பண்ணணும் சிந்தனை இருக்கும். ऐसा ना हो कि घर जाके खाना ना बनाना करके ऐसे मन में ना होना है. இன்னைக்கு வீட்டில் சமையல் லீவு. आज घर में जो है खाना ना बनाए. அல்லேலூயா. हालेलुया. ஓகே, சரி. ஏன்னா அதை தான் சொல்லிடுறேன். இப்போ பெண்களுக்கெல்லாம் போனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிப்பாங்க. जो भी स्त्री लोग हैं उनको एक मन में सोचना होता है क्या करना करके. சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் சொல்வோம். हम परमेश्वर के वचन को जाएंगे. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கிறார். आज यीशु मसीह जिंदा हुआ. அந்த நாளை இன்றைக்கு கொண்டாடுகிறோம். आज वो दिन है जो लेके आए हैं. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த காரியத்தை இந்த பூமியில நடத்தினார் ஆண்டவர். ये 2000 साल पहले ये जो धरती में ये सब पूरा हुआ है. இன்னொன்று, இந்த உயிர்த்தெழுதல் இல்லை என்றால், இன்றைக்கு அதுதான் சப்ஜெக்ட். இந்த உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காது. अगर यीशु जिंदा अगर नहीं हुआ होता तो आज का जो विषय ये है, अगर यीशु जिंदा नहीं हुआ होता तो आज से ये सब नहीं होता. ஆதாம் பாவம் செய்த உடனே இந்த உலகத்தை தேவன் க்ளோஸ் பண்ணிருப்பார். क्योंकि आदम जब पाप किया उस समय जो है परमेश्वर वहां पे समाप्त करने वाले थे. ஆமா, பந்து கரோவா க்ளோஸ் பண்ணிருப்பார். இந்த ஆதாம் மட்டும் பாவம் செஞ்சுட்டு இந்த உயிர்த்தெழுதல் மட்டும் தேவன் முன்கூட்டியே ரெடி பண்ணி வைக்கலன்னா, உலக தோற்றத்துக்கு முன்ன ஆதாம் பாவம் செஞ்சோடனே இந்த உலகத்தை க்ளோஸ் பண்ணிருப்பார் ஆண்டவர். अगर इससे पहले अगर तैयार करके अगर नहीं रखा होता तो जब आदम पाप किया उस समय ही परमेश्वर ने सारा कुछ समाप्त कर दिया होता. உயிர்த்தெழுதல், அந்த உயிர்த்தெழுதல் உண்டுன்றதே இது ஒரு ஆதாரம். இந்த உலகம் நடந்து கொண்டிருக்கிறதுக்கு ஆதாரம். क्योंकि वो जी उठा इसलिए ये संसार के लिए एक उदाहरण है. சரி, அதான் பாயிண்ட் இன்னைக்கு பார்க்க போறோம். वही जो विषय आज हम देखने जा रहे हैं, அதான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். यही हम आपको पहले से बता दे रहे हैं. அதுக்கப்புறம் அதோடைய காரியங்களும் வசனத்தின் மூலமா நம்ம பார்க்க போறோம். वो जो सारे जो कार्य है हम वचन की ओर से हम देखने जा रहे हैं. சரி, லூக்கா புத்தகம் 24ஆம் அதிகாரம். लूका उसका 26 अध्याय. ஒரு அன்னைக்கு போல ஒரு நீண்ட பகுதியை வாசிக்க போறோம். हम एक भाग पढ़ेंगे. வசனத்தை நீங்க வாசிப்பீங்களா? கூடிய வாசிக்கிறீங்களா? ஒன்னா வாசிக்கிறீங்களா? வேற யாரும் வாசிக்க சொன்னோமா? நீங்களே வாசிக்கிறீங்களா? சிஸ்டர் வாசிக்க சொல்றீங்களா? சரி, வசனத்தை அவங்க வாசிப்பாங்க. பாருங்க, 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க போறேன் நான். लुका सुसमाचार 24 अध्याय उसका 6 से हम पढ़ेंगे. ஆனால் வாசிக்கும் பொழுது தமிழ்காரர்கள் நல்லா கவனிங்க. और पढ़ते समय तमिल लोग भी अच्छे से सुने. இந்திக்காரங்களும் வாசிக்கும் போது கவனிங்க. और जो भी हिंदी भाई लोग है वो भी अच्छा से सुने. ஒரு விதத்துல உங்களுக்கு படிக்க தெரியல, एक समय अगर आपको पढ़ना नहीं पता हो तो பரவாயில்ல, கேளுங்க. आप उसको सुनिए ध्यान से. கேட்கிறது மூலமாக आप सुनने के द्वारा அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். हम उसको समझ सकते हैं. ஓகே, ठीक है. சரி, ரெடியா? आप तैयार हो? சரி, வாசிக்கிறேன். 6:24 வாசிக்கிறேன். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவைகளான மனுஷர் கையில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3ஆம் நாளில் எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக அவர் கலிலேவில் இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். 6:7. 6 और 7 पढ़ेंगे. वह यहाँ नहीं परंतु जी उठा है. स्मरण करो कि उसने गलील में रहते हुए तुमसे कहा था, अवश्य है कि मनुष्य का पुत्र पापियों के साथ हाथ में पकड़वाया जाए और क्रूस पर चढ़ाया जाए और तीसरे दिन जी उठे. आमेन. அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதி எல்லாவற்றையும் 11 மற்ற எல்லோருக்கும் அறிவித்தார்கள். 8-9.
8 और 9 पढ़ेंगे। तब उसकी बातें उनको स्मरण आई और कब्र से लौटकर उन्होंने उन 11 को और अन्य सब को ये सब बातें कह सुनाई। आमेन। இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவானாலும் யாக்கோப்பின் தாயாக மரியாளும் இவர்களோடு கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுமே இவருடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை। 10 और 11 पढ़ेंगे। जिन्होंने प्रेरितों से ये बातें कही वे मरियम मगदलिनी और यौना के और याकूब की माता मरियम और उनके साथ की अन्य स्त्रियां भी थी, परंतु उनकी बातें उन्होंने कहानी सी जान पड़ी और उन्होंने उनकी प्रतीति न की। आमेन। பேதுருவோ எழுந்திருந்து கல்லறை இடத்திற்கு ஓடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தனிப்பட வைத்திருக்க கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனார்கள்। அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவூர் என்னும் கிராமத்துக்கு போனார்கள்। 12 और 13 पढ़ेंगे। तब पतरस उठकर कब्र पर दौड़ा गया और झुककर केवल कपड़े पड़े देखे और जो हुआ था उसे अचंभा करता हुआ अपने घर चला गया। उसी दिन उनमें से 2 जन इमाउस नामक एक गांव को जा रहे थे जो यरूशलेम से कई 7 मील की दूरी पर था। आमेन। 14-15 வாசிக்கிறேன்। போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள்। இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவளோடு கூட நடந்து போனார்। अभी 14 और 15 पढ़ेंगे। वे इन सब बातों पर जो हुई थी आपस में बातचीत करते जा रहे थे और जब वे आपस में बातचीत और पूछताछ कर रहे थे तो यीशु आप पास आकर उनके साथ हो लिया। आमेन। ஆனாலும் அவரை 16-17 ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது। அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார்। अभी 16 और 17 पढ़ेंगे। परंतु उनकी आंखें ऐसे बंद कर दी गई थी कि उसे पहचान न सके। उसने उनसे पूछा ये क्या बातें हैं जो तुम चलते चलते आपस में करते हो। आमेन। 18-19 வாசிக்கிறேன்। அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதி உத்தரமாக இந்த நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான்। அவர் எவைகள் என்றார்। அதற்கு அவர்கள் நசரனாகி இயேசுவை குறித்தவைகளே, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார்। 18 और 19 पढ़ेंगे। यह सुनकर उनमें से क्लियोपस नामक एक व्यक्ति ने कहा क्या तो यरूशलेम में अकेला परदेसी है जो नहीं जानता कि इन दिनों में उसमें क्या क्या हुआ है। उसने उनसे पूछा कौन सी बातें। उन्होंने उससे कहा यीशु नासरी के विषय में जो परमेश्वर और सब लोगों के निकट काम और वचन के सामर्थ्य भविष्यद्वक्ता था। आमेन। 20-21 வாசிக்கிறேன்। நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள்। அவரே இஸ்ரவேலை மீட்பவரும் என்று நாங்கள் நம்பி இருந்தோம்। இவைகள் சம்பவித்தது இன்று 3 நாள் ஆகிறது। 20 और 21 और प्रधान याजकों और हमारे सरदारों ने उसे पकड़वा दिया कि उस पर मृत्यु की आज्ञा दी जाए और उसे क्रूस पर चढ़वाया। परंतु हमें आशा थी कि यही इस्राएल को छुटकारा देगा। इन सब बातों के सिवाय इस घटना को हुए 3रे दिन है। आमेन। 22-23 ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சிலர் ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறையிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள்। 22 और 23 पढ़ेंगे। हम में से कोई स्त्रियां ने भी हमें आश्चर्य में डाल दिया है जो भोर को कब्र पर पाई गई थी
और जब उसका शव न पाया तो यह कहती हुई आई कि हमने स्वर्गदूतों का दर्शन पाया जिन्होंने कहा कि वह जीवित है। आमेन। அப்பொழுது 24-25 வாசிக்கிறேன். அப்பொழுது எங்களிலே சிலர் கல்லறிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. 24 और 25 तब हमारे साथियों में से कई एक कब्र पर गए और जैसे स्त्रियों ने कहा था वैसा ही पाया, परंतु उसको ना देखा। तब उसने उनसे कहा, हे निर्बुद्धियों और भविष्यद्वक्ताओं की सब बातों पर विश्वास करने में मंदमतियों। आमेन। கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில பிரவேசிக்கவும் வேண்டியது இல்லையோ என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவருக்கு விவரித்து காண்பித்தார். 26 और 27 पढ़ेंगे। क्या अवश्य ना था कि मसीह ने यह दुख उठाकर अपनी महिमा में प्रवेश करे? तब उसने मूसा से और सब भविष्यद्वक्ताओं से आरंभ करके सारे पवित्र शास्त्र में से अपने विषय में लिखी बातों का अर्थ उन्हें समझा दिया। आमेन। 28-29 வாசிக்கிறேன். அந்த தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுது போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். 28 और 29 इतने में वे उस गांव के पास पहुंचे जहां वे जा रहे थे, और उसके ढंग से ऐसा जान पड़ा कि वह आगे बढ़ना चाहता है, परंतु उन्होंने ये कहकर उसे रोका, हमारे साथ रह, क्योंकि संध्या हो चली है और दिन अब बहुत ढल गया है। तब वह उनके साथ रहने के लिए भीतर गया। आमेन। அவர்களோடு கூட அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். अभी 30 और 31 पढ़ेंगे। जब वह उनके साथ भोजन करने बैठा तो उसने रोटी लेकर धन्यवाद किया और उसे तोड़कर उनको देने लगा। तब उनकी आंखें खुल गई और उन्होंने उसे पहचान लिया और वह उनकी आंखों में से छिप गया। आमेन। 32-33 வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கினை நமக்கு விளக்கிய காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்துவிட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்த நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 ஒருவரும் அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு. 32 और 33 उन्होंने आपस में कहा, जब वह मार्ग में हमसे बातें करता था और पवित्र शास्त्र का अर्थ हमें समझाता था, तो क्या हमारे मन में उत्तेजना न उत्पन्न हुई? वे उसी घड़ी उठकर यरूशलेम को लौट गए और वह 11 और उनके साथियों को इकट्ठा पाया। आमेन। 34-35 கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு வழியில் நடந்தவைகளை அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். 34-35 वे कहते थे, प्रभु सचमुच जी उठा है और शमौन को दिखाई दिया है। तब उन्होंने मार्ग की बातें उन्हें बता दी और यह भी कि उन्होंने उसे रोटी तोड़ते समय कैसे पहचाना। आमेन। 36-37 இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். 36-37 वे ये बातें कह ही रहे थे कि वह आप ही उनके बीच में आ खड़ा हुआ और उनसे कहा, तुम्हें शांति मिले, परंतु वे घबरा गए और डर गए और समझे कि हम किसी भूत को देख रहे हैं। आमेन। 38-39 வாசிக்கிறேன். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி. 38 और 39
उसने उनसे कहा, क्यों घबराते हो और तुम्हारे मन में क्यों संदेह उठते हैं? मेरे हाथ और मेरे पाँव को देखो कि मैं वही हूँ। मुझे छू कर देखो, क्योंकि आत्मा के हड्डी मांस नहीं होता, जैसे मुझ में देखते हो। आमेन। 40-41 தம்முடைய கைகளை கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்திலே கேட்டார். 40-41 यह कहकर उसने उनसे आप हाथ पांव दिखाए। जब आनंद के मारे उनको प्रतीति न हुई और वे आश्चर्य करते थे, तो उसने उनसे पूछा, क्या यहाँ तुम्हारे पास कुछ भोजन है? आमेन। 42-43 அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டையும் துணிக்கையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து. 42-43 उन्होंने उसे भुनी हुई मछली का टुकड़ा दिया, उसने उसे लेकर उनके सामने खाया। आमेन। 44-45 வாசிக்கிறேங்க. அவர்களை நோக்கி, மோசையின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசனிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விஷயங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி. 44-45 फिर उसने उनसे कहा, ये मेरी वे बातें हैं जो मैंने तुम्हारे साथ रहते हुए तुमसे कही थी कि अवश्य है कि जितनी बातें मूसा की व्यवस्था और भविष्यद्वक्ताओं और भजनों की पुस्तकों में मेरे विषय में लिखी है, सब पूरी हो। तब उसने पवित्र शास्त्र बूझने के लिए उनकी समझ खोल दी। आमेन। 46-47 எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாக இருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. 46-47 और उनसे कहा, यूं लिखा है कि मसीह दुख उठाएगा और तीसरे दिन मरे हुओं में से जी उठेगा, और यरूशलेम से लेकर सब जातियों के मन फिराव और पापों की क्षमा का प्रचार उसी के नाम से किया जाएगा। आमेन। 48-49 நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே இருங்கள் என்றார். 48-49 तुम इन सब बातों के गवाह हो, और देखो जिसकी प्रतिज्ञा मेरे पिता ने की है, मैं उसको तुम पर उतारूंगा, और जब तक स्वर्ग से सामर्थ ना पाओ तब तक तुम इसी नगर में ठहरे रहो। आमेन। 50-51 பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். 50-51 तब वह उन्होंने बेतनिया के तक बाहर ले गया और अपने हाथ उठाकर उन्हें आशीष दी, और उन्हें आशीष देते हुए वह उनसे अलग हो गया और स्वर्ग पर उठा लिया गया। आमेन। 52-53 அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டு இருந்தார்கள். ஆமென். 52-53 तब वे उसको दंडवत करके बड़े आनंद से यरूशलेम को लौट गए, और वे लगातार मंदिर में उपस्थित होकर परमेश्वर की स्तुति किया करते थे। आमेन। ஆமென். ஏன் இந்த இவ்வளவு பெரிய நீண்ட பகுதியை வாசிச்சேன்? अभी ये पूरा अध्याय हमने क्यों पढ़ा? பாருங்க, மனுஷர்லாம் இருக்கிற நமக்கு हमारे मनुष्य जो है தீமையை ஈஸியா நம்பிடுவோம். நம்ம தீமைனா बुराई को जल्दी हम विश्वास कर लेते हैं, பொய்யை ஈஸியா நம்பிடுவோம். हम झूठ को भी जल्दी विश्वास कर लेते हैं, பொய் தீமை தவறான காரியத்தை உடனே நம்பிடுவோம். हम झूठ को बुराई को बहुत जल्दी हम विश्वास कर लेते हैं. ஏன்? क्यों? மனுஷன் பாவத்துல விழுந்துட்டான். क्योंकि मनुष्य जो है पाप में वो गिरा हुआ है. அதனாலதான் பாவத்துல விழுந்த மனுஷன் पाप में गिरा हुआ मनुष्य பொய்யையும் वो झूठा है தீமையும் और बुराई को, தவறான காரியங்களையும் जो आवश्यकता नहीं है, உடனே நம்பிடுவான். वो जल्दी ही विश्वास कर लेते हैं. ஆனால்
நல்ல காரியத்தை, लेकिन अच्छे जो कार्य है சத்திய காரியத்தை, और सत्य बातों को மெய்யான தேவனுடைய காரியத்தை और परमेश्वर का कार्य को அவன் உடனே நம்ப மாட்டான். हम जल्दी ही विश्वास नहीं करते हैं. அதனாலதான் इसीलिए மனுஷனுக்கு தேவன் நிறைய காரியங்களை அவனுக்கு பிராக்டிக்கலா சொல்ல வேண்டியதா இருக்குது. मनुष्य को जो है परमेश्वर बहुत सारे कार्य जो है उन्होंने करके दिखाया है. பாருங்க, இந்த உயிர்த்தெழுந்த காரியங்களை ये जो जीवित उठने का जो कार्य है இத வாசிக்கும் பொழுது हम इसको पढ़ते समय இதெல்லாம் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவங்களுக்கு எப்படிலாம் தன்னை பத்தி சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. और वहां पे जी उठने के बाद कैसे और भी यहाँ पे कह रहा है. அந்த ஸ்திரீகள் வந்து கல்லறையில பாக்குறாங்க, ஆள் இல்ல. और वो जो स्त्री लोग कब्र में जाके देख रहे कि वहाँ पे वो नहीं है. தூதர்கள் சொல்றாங்க அவர் இங்கே இல்லப்பா, காலியாகுதுன்னு சொல்றாங்க. और स्वर्गदूत भी उसको कह रहे कि यहाँ पे तो यीशु नहीं है, वो खाली है करके அவர் உயிர்த்தெழுந்தான்னு சொல்றாங்க. वो जी उठाए करके कह रहे हैं. ஆனா அவங்களுக்கு ஒரு சந்தேகங்கள் உண்டாகுது. लेकिन उनको एक संदेह आ रहा है मन में. அதுக்கப்புறம் அது வீண் பேச்சா இருக்குதாம். அது வீண் பேச்சு அங்க போட்டுக்குது 11ல. और वहाँ पे 11 में कहता है वो बेकार की बातें करके लिखा गया. பாருங்க, ஒரு சத்திய வார்த்தை. एक सत्य बात को ஜீசஸ் உயிரோடு எழுந்துட்டாரு. यीशु जो जीवित उठा है, சத்திய வார்த்தைய ये सत्य वचन है. வீண் பேச்சு அது சும்மாயா அப்படின்றான். ऐसे ही वो खाली है, बेकार बातें करके कह रहे हैं. அதுக்கப்புறம் उसके बाद அவங்க பேசின்னு போறாங்க. ऐसे ही बात करके जा रहे हैं. இயேசு அங்க நடந்து வராரு சீடர்கள் கூட. और उनके साथ यीशु भी वो पीछे चल के आया அவர் நடந்து வந்து பேசினே வராரு. और उनसे बात करने लगा. அவங்க பேசுறதுக்கு அவங்க பேசிட்டு வரதை கேக்குறாரு. और उनका बात भी सुन रहा है, ये बात कर रहे हैं. அவங்க என்ன பேசுறாங்க? वो क्या बात कर रहे हैं? சீடர்கள் என்ன இயேசு ஒருத்தர் இருந்தார்ப்பா, और उनका चेले लोग कह रहे हैं यीशु करके एक जन था, அத பண்றேன்னு பண்ணாரு, वो ये करूंगा वो करूंगा करके वो सब कुछ किया. அந்த பாவி பசங்க போட்டு அடிச்சு காலி பண்ணிட்டானுங்க और पापी लोग उसको मार के खत्म कर दिया. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லின்னு வராங்க. ऐसे ही बात करते करते आ रहे हैं. இவரும் என்ன பண்றாரு, நைஸா போய் என்னப்பா பேசுறீங்க கேக்குறாரு. और ये जाके ऐसे ही उनसे पूछने लगा क्या बात है करके. ஐயோ, என்ன உனக்கு தெரியாதா? உனக்கு என்ன இந்த ஊர்ல இருக்கிறீ, இந்த ஊர்ல இல்லையே என்னன்னு? और उनसे कह रहे कि क्या इस गांव में तुम नहीं रहते, तुम्हें नहीं पता क्या? எவ்வளவு பெரிய காரியம் நடந்திருக்குது. इतना बड़ा यहाँ पे घटना हो गया. புரியலையா உனக்கு? क्या आपको नहीं पता? சொல்லுவாங்களே, ஊர்ல இருக்கிறே இல்லையா? क्या आप गांव में था या नहीं था? நான் கூட அப்படி இப்படி கேட்பேன் பாருங்க. हम भी ऐसे ही कहते हैं. இருக்கீங்களா? अब है அந்த மாதிரி ஒரு கேக்குறாரு. ऐसे ही जाके पूछ இந்த रहे ஊர்ல இருந்தியா இல்லையா? आप इस गांव में है कि नहीं है? அப்படி இயேசு வந்து அவங்க கேக்குறாங்க. यीशु को इस प्रकार पूछ रहे हैं. அவர் சொல்ற என்னப்பான்றாரு. और उन्होंने पूछ रहा क्या हुआ करके. அப்பதான் இந்த மாதிரி ஒருத்தர் இயேசுன்னு ஒருத்தர் இருந்தாரு. और तभी वहाँ पे कह रहे कि यीशु அவர் करके ஏதோ एक அதுன்னு था. சொல்லி இருந்தாரு. எல்லாம் அற்புத அதிசயம்லாம் செஞ்சாரு. वो बहुत अद्भुत कार्य गुड़ा काम किया ஜனங்கள் அவரை நம்பினாங்க. और लोग उसको विश्वास அவர் किया. பெரிய தீர்க்கதரிசி மாதிரி செயல்பட்டாரு. वो एक बहुत बड़ा भविष्यवक्ता जैसा था. ஆனா இந்த ஆளுங்க வந்து அவரை சாவடிச்சிட்டாங்க. और यहाँ पे जो लोग जो है उसको जो है क्रूस पर चढ़ा दिया, मार दिया. அப்பதான் அவர் என்ன பண்ணாரு, तब उसने क्या किया? அவங்களுக்கு வந்து பழைய ஏற்பாடு காரியங்களை எடுத்து சொல்ல ஆரம்பிச்சாரு. तभी वो पुराने बातों को लेके उनको कहना शुरू किया. இது சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது और शुरुआत करते समय அவங்க அதை கேட்டுன்னு வராங்க. वो ऐसे सुनते आ रहे हैं. அப்பயும் சில நேரத்துல வந்து அவங்க ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க, என்ன மந்த இறுதி உடையவள்னு திட்டுறாரு. என்ன சொல்றது புரியல, மந்தமா இருக்கிறிய அப்படின்றாரு. ऐसे क्या कह रहा है कि ये जो समझ में नहीं आ रहा है करके इस प्रकार कह रहा है. இந்த ஸ்டோரியில இன்னைக்கு நம்மளுக்கும் உதவும். இது ये जो स्टोरी जो है विषय है, इसमें हम भी हमारे लिए भी आएगा. அன்னைக்கு இல்ல இன்னைக்கும். आज भी அன்னைக்கும் நம்பாத இருந்தாங்க, இன்னைக்கும் நம்ப மாட்டாங்க நிறைய பேர். उस समय भी नहीं विश्वास कर रहे थे और आज भी बहुत लोग नहीं विश्वास करते हैं. அன்னைக்கும் வீண் பேச்சாகுது, இன்னைக்கும் இது வீண் பேச்சா தான் நிறைய பேருக்கு. आज उस समय भी बेकार बातें करके कुछ लोग कहते थे, आज भी इस प्रकार कहते हैं कुछ. ஆமா, அன்னைக்கும் என்ன பண்றாங்க, வந்து இத நல்ல காரியங்கள் எல்லாம் மனசுல வைக்க மாட்டாங்க. और उस समय भी ऐसे थे कि अच्छे कार्य को मन में वो नहीं रखते थे. இன்னைக்கு மனசுல வைக்கிறது கிடையாது. आज भी कोई अच्छे कार्य को मन में नहीं रखते. எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் பாருங்க, कितना हम प्रचार करते हैं, உள்ள கொழுந்து விட்டு எரியுது. ये हृदय में उतरता है. சில பேர் நல்ல ஆட்கள், சில பேர் நல்ல ஆட்கள், कुछ लोग बहुत अच्छे लोग हैं. சில பேருக்கு சீக்கிரம் முடியுங்க போனோம்ல அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க. और कुछ लोग ऐसे भी मन में आते जल्दी खत्म करके और जाना भी है. ஏன்னா வாழ்க்கையில முக்கியமானதை வந்து மனுஷன் வந்து அது கண்டுக்கிறதே கிடையாது பாருங்க. வாழ்க்கையில முக்கியமானத जीवन जो मुख्य है அதை வந்து அதை பத்திலாம் பெருசு கிடையாது. उसके बारे में बड़ा कुछ नहीं है. அவனுக்கு போண்டா துண்ணணும், வடை துண்ணணும், போண்டா சாப்பிடணும், வடை சாப்பிடணும். उनको भजी बोंडा वो सब खाना है. ஆமா, நாளைக்கு என்ன சொல்றது சொல்லுங்க. நாளைக்கு काल क्या करेंगे बोलिए. அவனுக்கு வெறும் வந்து இந்த அதான் சொன்ன ஆண்டி மாதிரி வாழ்றான். ஆண்டி மாதிரி. ஆண்டினா தெரியாதா, இந்த ரோட்ல படுத்து தூங்கிட்டு
பிச்சை எடுப்பான் படுத்து தூங்குவான் அப்படியே போயின்னு वो இருப்பான். ऐसे जीवन जीना चाहते हैं भिखारी के समान कि उनका कोई भी स्थापना नहीं நம்ம நினைக்கிறோம் அவனை போய் ஆண்டி ஆண்டின்றாங்க. और उसमें भी वहां पे आंटी சிலர் भिखारी के நம்மளே ஆண்டி மாதிரி தான் வாழ்ந்து நிக்கிறோம். कभी कभी हम भी भिखारी की तरह जीते हैं ஏன்னா கடவுளை அறியலன்னா நம்ம ஆண்டி மாதிரி தான் வாழ்றது. अगर परमेश्वर अगर नहीं है तो हम एक भिखारी के समान ही है ஏன்னா காலத்தை கடத்துக்கலாம். காலம் போனோம். खाली समय को बिताना है ஆமா போட்டோம். இன்னைக்கு முடிஞ்சுதா? आज कैसे भी करके कट ஆமா, गया காலைல 6 மணில ஞாயிற்றுக்கிழமை முடிட்டோம். சீக்கிரம் முடிட்டோம். सुबह से शाम तो कैसे भी समय खत्म हो அடுத்த गया திங்கட்கிழமை வரட்டும். अगला दिन आने दो என்னத்தை வெட்டி முறிக்க போறோம்னு தெரியல நம்ம. क्या हम करने जा रहे पता नहीं ஹலோ பாருங்களேன் கொஞ்சம். ஏன்னா सोच के देखिए மனுஷனுக்கு இது பாவியா இருக்கிறதுனால मनुष्य पापी होने के कारण அவனுக்கு கடவுளுடைய காரணம் வீண் பேச்சா இருக்குது. क्योंकि परमेश्वर का कार्य उसको बेकार लगता அப்படி है பேசின்னு வராங்க. ऐसे ही बात करते आ அவர் रहे हैं வேத வாக்கியம்லாம் எடுத்து பேசுறாரு. वो वचन को लेकर वो बात कर रहे हैं அப்படி நேரம் ஆயிடுச்சு. वैसे समय हो गया அவர் டக்குன்னு சொல்றாரு, तब उनको कह रहे சரி हैं பண்ண எங்க வேற ஆள் நாங்க எங்க ஊருக்கு போறேன்றாரு. और हमारा गांव में जा रहे करके कह रहे हैं அதுக்கப்புறம் இவங்க சொல்றாங்க இல்ல இல்ல நைட் ஆயிடுச்சு பரவாயில்ல எங்க வீட்டுல தங்குங்க அப்படின்றாங்க. तभी उनको कह रहे हैं कि चलो समय हो गया रात हो गया हमारा घर में आके रुक जाओ அவர் உடனே வீட்டுக்குள்ள போன உடனே और उनका घर के अंदर जाते प्रवेश करते அவர் समय சாப்பாடு வைக்கிறாங்க. तभी वो लोग भोजन लाके लाते हैं அவர் பாருங்க இவர் எல்லாம் இவர் வச்சா இவர் அவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கறாரு. और इसको देते समय ये क्या कर रहा है आधा उनको दे रहा है அதான் இயேசுங்க. यही यीशु है நீங்க அவர் வீட்டுக்கு ஆயிஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவர் சோறு போடுவாரு. वो आप अपने घर में बुलाएंगे तो वो आपको खिलाएंगे நீ உட்கார்ந்து சாப்பிடலாம். आप बैठ के खाएंगे விருந்தாளியை கூட்டின்னு போனா अगर वो इसको भोज में जैसे लेके जा रहे நம்ம हैं தான் உட்காந்து அவங்க சோறு போடணும் பாருங்க. हम वहाँ पे खाना डालते हैं உங்க வீட்டு நீங்க யார் வீட்டுனா உங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களை வேலை வாங்குவீங்களா? क्या आपके घर में कोई मेहमान आए तो आप उसको काम कराएंगे அவங்களுக்கு உட்கார வச்சு நம்ம சோறு போடணும். இல்லைன்னா நம்மள திட்டிடுவாங்க. हम उनको बिठा के उनको भोजन खिलाना है नहीं तो वो हमारा ऊपर चिल्लाएंगे ஆனா இவர் கூட்டின்னு போயிட்டு அவங்க கூட்டின்னு போனாங்க இவரை. लेकिन वो लोग जो यीशु को बुला के लेके गए இவர் என்ன பண்றாரு? लेकिन यीशु क्या कर रहे இவங்க हैं பந்தி விசாரிக்கிறாரு. वो यीशु जो अपने भाग से उनको दे रहे हैं இப்படிப்பட்ட தெய்வம் தான் நம்ம தெய்வங்க. ऐसा परमेश्वर हमारा परमेश्वर है நம்மள உட்கார வச்சு சோறு போடுறவர், உட்கார வச்சு வாழ வைக்கிறவர் அவர். हमें बिठा के खिलाने वाला हमें बिठा के बढ़ाने वाला परमेश्वर இந்த மனுஷனுக்கு புத்தியே கிடையாது. மக்களுக்கு புத்தி இல்ல பாருங்க இன்னைக்கு. मनुष्य को आज बुद्धि नहीं है அவன் வாழ்க்கைய போட்டு போட்டு புரள்றான். ஆனா நடக்க மாட்டேது எதுவுமே. क्योंकि अपना जीवन को पूरा संघर्ष के साथ हो लेकिन फिर भी वो चल नहीं पा रहा है இதுல இருக்குது எல்லாம் ஹிஸ்டரி இதுல இருக்குது பாருங்க. வாசிக்கும் போது தெரியுது. पूरा इतिहास है इसमें पढ़ते समय पता चलता है அவர் அப்படி அப்பத்தை பிரிச்சு கொடுக்கறாரு. वो रोटी को तोड़ के वो दे रहा है அவங்களுக்கு இவர் கூட இருந்த இயேசு உங்களுக்கு நாம வருது. तभी उनको एक ध्यान आ रहा है कि हाँ इसका यीशु है करके ஏன்னா இவங்க அடிக்கடி இவங்க என்ன பண்றாரு, இவங்களுக்கு அந்த அப்பத்தை அந்த பஸ்காவை இவரு சிலுவையை வந்து ஞாபகப்படுத்துறாரு. क्योंकि वो जो रोटी जो है तोड़ते समय उनको क्रूस को क्या कर रहा है याद दिला रहा है உடனே கண்ணு திறக்கப்படுது அவங்களுக்கு. तभी उनका आंखें खुल जाता है அப்ப கொஞ்ச நேரத்துல மறைஞ்சிடுறாரு அங்கிருந்து. और तभी वहां से वो गायब हो जाते हैं அதுக்கப்புறம் उसके बाद இவங்க உடனே பேசி இவர் பேசுனதால ஞாபகம் வச்சிடறாங்க और வைக்கிறாங்க. तभी जो कहा हुआ था वो तब ध्यान कर रहे हैं वो लोग அவர் பேசும்போது பாத்தியா वो बात करते समय क्या आपने ध्यान दिया நமக்குள்ள ஒரே அக்னி வந்துச்சு தெரியுமா? हमारा अंदर में एक विचलित करके आ गया சில நேரத்துல நமக்கு பேசும்போது இப்பெல்லாம் தெரியாது நம்மளுக்கு. अभी कुछ समय बात कर समय हमें नहीं पता சொல்லுவாங்க தெரியுமா, குடும்பத்துல ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அருமை தெரியாது. क्योंकि परिवार में एक जन है तो किसी को नहीं पता அவங்க போயிட்ட பிறகுதான் लेकिन वो चले जाने के बाद எங்க அம்மா தான் நல்லா இருக்குமே, अगर होता तो कितना अच्छा था எங்க அப்பா தான் நல்லா இருக்குமே, वो पिता कितना अच्छा था அவங்க இருந்தாங்க நல்லா இருந்துச்சுல. அப்போ वो रहते समय कितना अच्छा था மனுஷன் புத்தி போன பிறகுதான் யோசிச்சு பார்ப்பான். मनुष्य का बुद्धि वो जाने के बाद जाके खुलता है இருக்கும் போது யோசிக்க மாட்டான். रहते समय वो नहीं सोचते हैं சார் என்னையும் தான் சேர்த்து சொல்லிக்கிறேன் சார், கோச்சிக்காதீங்க. मैं अपने आप को मिला के कहता हूँ आप ना பாருங்க அதெல்லாம் இருக்குது பாருங்க. वही यहाँ पे लिखा गया அவர் இருக்கும் போது யோசிக்கல, वो यीशु रहते समय किसी ने नहीं सोचा அவர் போயிட்ட பிறகு யோசிக்கிறான். वो जाने के बाद सोच रहे நான் கூட பாருங்க हम भी जो ऐसे हैं எங்க அம்மா இருக்கும் போதெல்லாம் அவங்க போன் பண்ணும் போதெல்லாம் தொல்லையா இருக்கும். சும்மா ஏமா போன் பண்றா நாளைக்கு பண்ணுமானுவேன். और जिस समय माँ था उस समय कॉल कर रहे थे उस समय भी हम ऐसे होते क्यों बार बार परेशान कर रहे இப்ப போனே வர மாட்டேங்குதுங்க. लेकिन अभी फोन ही नहीं आता है ஏன்னா அவங்க ரொம்ப பிஸி ஆயிட்டாங்க ஆண்டவர் கிட்ட. क्योंकि अभी वो परमेश्वर के साथ व्यस्त है நான் சொல்றேன் இருக்கும் பொழுது என்ஜாய் பண்ணுங்க வாழ்க்கைய. मैं आपको कहना चाहता हूँ कि साथ में रहते समय आनंदित இருக்கும் रहिए போது கணவன் கிட்ட பேசுங்க, மனைவி கிட்ட பேசுங்க, और रहते समय अपना पति और पत्नी से बात करें இருக்கும் கிட்ட பிள்ளைங்க கிட்ட பேசுங்க, आप रहते समय ही अपने संतान से बात करें இருக்கும் போது நண்பர்கள் கிட்ட பேசுங்க, और रहते समय अपने
रिश्तेदारों से बात करें, ஆமா, அதுக்கப்புறம் வராது. इसके बाद और नहीं आएगा। ஆகவே இன்றைக்கு இருக்கிற நேரத்துல என்ஜாய் பண்ண கத்துக்கல பாரு நம்ம. ये रहते समय ही आप परमेश्वर में आनंद उठाइए। நண்பரை பார்த்தா கூட அப்படி போயிருது. அப்புறம் எப்பதான் என்ஜாய் எப்பதான் உறவாடுவீங்க? अगर आप पड़ोसी को भी देख के ऐसे ही अगर आप भागेंगे तो कब आप बढ़ेंगे, कब enjoy அதுக்கப்புறம் करेंगे? சொல்றாங்க, பேசிக்கிறாங்க. तब वहां पे बात करके திருப்பி தலைவர் உயிர்த்தெழுந்த தலைவர் வந்து நிக்கிறாருங்க. तब दोबारा फिर वहां पे जाके खड़ा हो रहे हैं। சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். तभी वहां पे कहते हैं कि आपको शांति मिले। பேசினே இருக்கிறான், உங்க நடுவுல வந்து உங்களுக்கு சமாதானம். वो बात कर रहे थे, वहां पे बीच में आके यीशु कहते हैं तुम्हें शांति मिले। இயேசு உயிர்த்தெழுந்த முதல் வார்த்தை உங்களுக்கு சமாதானம் பாருங்க. यीशु जीवित उठने का पहला जो वचन उन्होंने कहा तुम्हें शांति मिले। அததான் இங்க ஷாலோம் அப்படின்னு போட்டிருக்கிறோம். यहाँ पे इसलिए सालोम करके लिखा गया है। ஷாலோம்னா என்ன? सालोम का मतलब क्या है? உங்களுக்கு சமாதானம். आप लोग को शांति मिले। சமாதானம்னா என்ன? और शांति क्या है? எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது போவாது. ऐसा कुछ भी आपको बिना मिले नहीं जाएगा। எதுவுமே உங்களுக்கு உடைஞ்சு போவாது. कोई भी आपका जो है खराब नहीं होगा। எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். सब कुछ आपको मिलेगा। எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். सब कुछ आपका अच्छा रहेगा। ஷாலோம். इसलिए वो सालोम करके लिखा गया। நத்திங் மிஸ்ஸிங், நத்திங் broken. कुछ भी नहीं खोएगा, कोई कुछ भी नहीं टूटेगा। சொல்லுங்க ஷாலோம். सालोम। இயேசு உயிர்த்தெழுந்து சொல்றாரு, यीशु जिंदा होने का ये कह रहे हैं। ஷாலோம். बोलिए सालोम। எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். सब कुछ आपको मिलेगा। எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது போவாது. बिना मिले कुछ नहीं रहेगा। எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். सब कुछ आपके लिए अच्छा रहेगा। எதுவுமே உங்களுக்கு உடைஞ்சு போவாது. कुछ भी आपका नहीं खोएगा। ஆமென். அதான் ஷாலோம். इसलिए कहता है இயேசு உயிர்த்தெழுந்து சொன்னா ஷாலோம் அப்படின்றாரு. यीशु जी उठने के बाद कहता है सालोम। எல்லாம் உனக்கு கிடைக்கும். सब कुछ मिलेगा। எல்லாம் உனக்கு நல்லா இருக்கும். सब कुछ आपके लिए अच्छा रहेगा। ஆமென். आमीन। அதுக்கப்புறம் பாருங்க, उसके बाद देखेंगे அவங்க கிட்ட என்ன சொல்றாருன்னா, தான் உயிரோடு இருக்கிறத காமிக்கிறாரு. और वो वहां पे जीवित खड़ा होके दिखा रहा है। எலும்ப காமிக்கிறாரு. वो क्या दिखा रहा है? अपने हाथ को दिखा रहे हैं। அத அவங்க சதையை காமிக்கிறாரு. वो अपना शरीर को दिखा रहे हैं। என்ன சொல்றாருன்னா, वो क्यों कह रहे हैं? எப்பா நான் வந்து ஒரு ஆவியா இருந்தா சரீரம் இருக்காது, எலும்பு இருக்காதே அப்படின்றாரு. और यहाँ पे वो कहता है कि मैं अगर शरीर में होता तो मेरा हार्ट ही होता। நான் என்ன சொல்ல வரேன்னா, मैं क्या कह रहा हूँ? தான் உயிரோடு இருக்கிறத எவ்வளவு ப்ரூவ் பண்றாரு பாருங்க மனுஷனுக்கு. और मैं जीवित हूँ करके क्या क्या प्रूव कर रहे हैं यहाँ पे लोगों நம்ம के लिए। இன்னைக்கு நம்ப மாட்டோங்க. आज हम नहीं विश्वास करते हैं। இன்னைக்கு கத்த நம்ம கூட இருக்கிறார், வீட்ல இருக்கிறார், நம்ம வாழ்க்கையில இருக்கிறார்னா நம்ப முடியல நம்மளால. आज भी हम विश्वास नहीं करते परमेश्वर हमारे साथ में, हमारे घर में, हमारे संग है करके। அதனால தான் இவ்வளவு ப்ரூஃப் கொடுக்கிறார் கர்த்தர். इसीलिए तो परमेश्वर ने हमें इतना प्रूफ दिया गया, इतना सारे प्रमाण पत्र दिया है। திருப்பி பாருங்க, மோசேயுடைய தீர்க்கதரிசன புத்தகம் பத்தி பேசுறாரு. और फिर यहाँ पे मूसा का जो व्यवस्था के बारे में बात कर रहे हैं। அதுக்கப்புறம் சொல்றாரு, उसके बाद कहते हैं நீங்க உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிகளையும் என்னை பத்தி சொல்லுங்கன்றாரு. और संसार में जाके मेरे बारे में तुम सर्वशक्तिमान के बारे में, सृष्टिकर्ता के बारे में बताओ करके कहते அது हैं। மாதிரி சாட்சியாய் வாழுங்கன்றாரு. और एक गवाही का जीवन जीने के लिए சாட்சியா कह रहा है। இருப்பீர்கள்னாரு. आप एक गवाही बन के रहो करके என்ன कहा। சாட்சி? क्या गवाही रहना நீ है? உயிரோடு இருக்கிறது, நான் உயிரோடு இருக்கிறதுக்கு சாட்சி நீதான்றாரு. और मैं जिंदा हूं करके तुम उसके लिए गवाह हो करके कहता है। காலைல சாம் பாஸ் கூட தான் சொன்னார் பாருங்க. और सुबह पासवान शाम भी इस प्रकार कहा। இயேசு உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் என்ன? விட்னஸ். यीशु अगर जिंदा है तो उसका क्या प्रमाण है? நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். आप और मैं जो उद्धार पाए हैं। உலக மக்கள் ரட்சிக்கப்படல. और संसार का लोग उद्धार नहीं पाए हैं। நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால, आप और मैं उद्धार पाए इसलिए, பாவத்தில் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறதுனால, हमें पाप से छुटकारा मिला इसलिए, இயேசு உயிரோடு இருக்கிறான்றது அது ஒரு விட்னஸ். ये यीशु जो जिंदा है यही उसका गवाही है। அததான் அந்த ரட்சிப்பை பத்தி தான் यही जो उद्धार के बारे में। பெனியல் பெர்சி ஆராதனையில சொன்னாங்க. और सिस्टर बेनियल भी इस प्रकार आराधना में कहा, கப்பு उसके लिए कप के बारे में उदाहरण கப்பு दिया। இருக்குதா? उद्धार का कप है आपके पास। ஆமா, நம்ம ஜெயிச்சிட்டோம். हम सब कुछ विजय पाए हैं। இந்த உலகத்துல எதையுமே செய்யாத ஜெயிச்சிட்டோம். हम इस संसार में विजय पाए हैं। வாழ்க்கையில ஜெயிச்சிட்டோங்க. हम जीवन में भी विजय पाए हैं। எப்படின்னா இயேசு எல்லாத்தையும் ஜெயிச்சு நமக்கு அந்த கப்பை கையில கொடுத்துட்டாரு. क्योंकि यीशु ने इस संसार को जीत लिया और हमें वो जीत का जो है कप दिया है। ஜெயத்தின் கப்பு உங்ககிட்ட இருக்குது, என்கிட்ட இருக்குது. वो जीत का जो कप है आपके पास है। அந்த கப்பு உங்ககிட்ட இருக்குதுன்னு உணர்வு வேணும் பாருங்க. आपको वो कप को आपके साथ है, विजेता का कप। பாருங்க எப்படி ஆண்டவர் அவங்களுக்குள்ள ஒரு வெளிப்பாடு கொடுக்குறாரு பாருங்க. कैसे प्रकाशन उनके द्वारा दिया है। எனக்கு மெய் சிலுக்குது. கப்பு मेरे लिए भी कप है। இங்க கூட சொல்லுவாங்க பாருங்க, ஒருத்தர் சொல்லுவாரு, यहाँ पे ஒரு பிலிம்ல சொல்லுவாரு ஒருத்தர், एक मूवी में कहते हैं एक जन, கப்பு பிகிலு கப்பு பிகிலுன்னு பாருங்க.
उन्होंने कहा कि இல்ல இல்ல ஏன் சொல்றேன்னா ये क्यों कह रहा हूं அது என்ன கப்பு முக்கியம் அப்படின்றாரு. वो कहते हैं कि कब जो मुख्य है करके कहते हैं அப்படின்னா पहला है। நமக்கு ரட்சிப்பு முக்கியம். हमारे लिए उद्धार ही पहला है। நம்ம எது அது புரிந்துக்காக இதை சொல்றோம் பாருங்க. मैं உண்மையிலே इसको समझने के लिए आपको कह रहा हूँ। அப்ப எப்படி அவங்களுக்கு ஆவியானவர் சொன்னாரு அவங்களுக்கு அவங்க அத कैसे उन्होंने एक उदाहरण के साथ उन्होंने कहा ரட்சிப்பு வஸ்திரம்ன்றாங்க. ஆனா கப்புனா கப்பு தான். और जो कप है ஆமென். அப்ப கர்த்தர் பெரிய வெற்றியின் கப்பை நம்ம கையில கொடுத்துக்கிறாரு. परमेश्वर हमें एक बड़ा विजेता के साथ हमें कप दिया ஆனா है। இதெல்லாம் நம்ம விசுவாசிக்கிறது. ये हमें विश्वास करना है। நம்ம பாருங்க தோல்வி பயத்துல வாழ்றோம். हम एक भय के साथ जी रहे हैं கையில கப்பை வச்சுக்கின்னு और हाथ में कप रखे தோத்து போன மாதிரி வாழ்ந்துனுக்குறாங்க நீ கிறிஸ்தவ மக்கள். हम डरे हुए के समान हम जी रहे हैं। ஹலோ, தோத்து போன மாதிரி இருக்கிறோம் நம்ம. हम एक डरे हुए के समान நான் जी சொல்றேன் இந்த 2026 இந்த ஈஸ்டர்ல ஜெயிச்சிட்டோம். நம்ம ஜெயிக்க வச்சுக்கிறார் கர்த்தர். हम ये 2026 में परमेश्वर ने हमें जीत का जो कप दिया है। அதே ஆமென். அதான் பெனியல் பேசி மேல ஏறணும்னு சொன்னாங்க. और सिस्टर यहाँ पे बेनिल आते समय उन्होंने कहा நம்ம குட் ஃப்ரைடேக்கே நம்ம அழுவுறது கிடையாதுங்க. நாங்க குட் ஃப்ரைடேக்கே நம்ம அழுவுறது கிடையாது. हम शुभ शुक्रवार में हम रोते नहीं है ஏன்னா நிறைய பேர் குட் ஃப்ரைடேக்கு வந்து துக்க கஞ்சி குடிச்சுக்கிறாங்க. क्योंकि गुड फ्राइडे के दिन बहुत सारे लोग दुख के साथ रहते हैं। ஆமா, ஒருத்தர் சொன்னாரு நேத்து நாங்க வந்து எங்க சர்ச்சில பன்னு கொடுத்தோம் அப்படின்னாரு. और कुछ उन्होंने कहा कि हमारे चर्च में तो बन पारोटी दिया है करके ஏன்னா कहा। ஏசாமி இறந்துட்டாரு அப்படின்னு பட்னியா இருக்கணும் இன்னைக்கு. और यीशु ने आज मरा इसलिए हमें भूखा रहना। சார் அது ஏன் சார் குட் ஃப்ரைடே வச்சாங்க சார்? क्यों उसको गुड फ्राइडे करके रखा गया? ஏன் புனித வெள்ளின்னு வச்சாங்க? ஏன் புனித வெள்ளி? क्यों उसको शुभ शुक्रवार रखा गया? ஏன் புனித வெள்ளி அது? क्यों वो शुभ शुक्रवार है? எனக்கு புண்ணியம் உண்டான நாள் அது எனக்கு. क्योंकि हमारे लिए एक शुभ का दिन है वो। என் கர்மமெல்லாம் நீங்கி புண்ணியத்தை சம்பாதிச்ச நாள் அது. क्योंकि हमारे सारे कर्म को लेके वो सारे पुण्य को हमें दिया है। இயேசு எனக்கு புண்ணியத்தை வச்சிட்டு போனார் சிலுவையின் மூலமாக. क्योंकि क्रूस के द्वारा यीशु ने हमें वो पुण्य को दिया है। ஹalleluya. हालेलुया। அப்ப எதுக்கு நான் துக்க கஞ்சி குடிச்சிட்டு கிடக்கணும்? क्यों हमें और दुख में रहना है? அத தான் அவங்க சொன்னாங்க. इसलिए उन्होंने कहा குட் ஃப்ரைடேலயே நம்ம மகிழ்ச்சியா இருப்போம். क्योंकि शुक्रवार को जो दिन है हम खुशी में रहना है। இயேசு உயிர்த்தெழுந்தார்னு சொல்லி இருக்கிறோம் இன்னைக்கு. क्योंकि उस दिन यीशु जो है இயேசு உயிர்த்தெழுந்தார் நம்ம பேசுறோம் இப்போ. हम यीशु के जीवित के बारे में आज बात कर रहे हैं। காலையில எல்லாம் வந்து மூணு உட்கார்ந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ऐसे ही आज अगर हम उदास में रहेंगे तो कैसे रहेगा? சொல்லுங்க, சிரிங்க. आप थोड़ा मुस्कुराइए, சிரிங்க கொஞ்சம். थोड़ा मुस्कुराइए, थोड़ा हंसिए। கடவுளே, ஹீலி சிரிங்க. உங்களுக்கு ஒரு பெரிய இந்த சிரிப்பாக்ட் வரணும் பொழுதுப்பா. आप थोड़ा मुस्कुराइए, हंसिए। கர்த்தர் நம்மளை எவ்வளவு ஆசீர்வதிக்கிறாரு. परमेश्वर हमें कितना आशीष दिए हैं। ஆசீர்வச்சிருக்கிறாரு. हमें आशीष करके रखा है। கொட்டி பாருங்க. அப்புறம் உங்களுக்கு சமாதானம்ட்டாரு. और यहाँ पे कहता है तुम्हें शांति मिले। அப்புறம் கைய காலெல்லாம் காமிக்கிறாரு. तब वो हाथ और पैर को भी दिखा रहे हैं। அதுக்கப்புறம் பாருங்க, கவனிங்க. उसके बाद ध्यान दीजिए। அப்புறம் என்ன பண்ண போய் அறிவிங்கன்றாரு. और போய் जाके बताओ करके कह रहे हैं। எப்படி எதை போய் அறிவிப்பீங்க? कितने लोग जाएंगे? வெற்றி அறிவிங்கன்றாரு. वो विजेता के बारे में बताओ ஆமா, करके। ஜெயித்தது அறிவிங்க. वो विजेता को बताए करके कह रहे நீங்க हैं। தான் வெற்றி பெற்றது, நீங்க தான் சாட்சி எனக்கு. आपने विजय पाया है, आप ही गवाही हो। உலகம் தோல்வியில இருக்குது. क्योंकि संसार जो हारा हुआ है, உலகம் தோல்வியில இருக்குது. क्योंकि संसार हारा हुआ है। நீ வெற்றி பெற்றதை வந்து நீ சாட்சியா வாழுங்க. क्योंकि आपने वो विजेता पाया इसलिए गवाही के साथ जिए। ஆனா கிறிஸ்தவ மக்களுக்கு இதெல்லாம் தெரியல பாருங்க. क्योंकि मसीह लोग को ये नहीं पता है। காரணம் என்ன தெரியுங்களா? कारण क्या है? எனக்கு வடை போண்டா இருந்தா போதும் வாழ்றோம். हमें भजी बोंडा समोसा मिल जाए तो बहुत। ஆமா, அது போ சாப்பிட்டா வடை போண்டா இருந்தா போதும் சார். सिर्फ इतना ही काफी है। ஃபியூச்சர் பத்திலாம் எனக்கு தேவையில்லை. और भविष्य के बारे में कोई ஃபியூச்சர்ல நான் என்ன இருக்க போறேன்? भविष्य में क्या होगा? என் பிள்ளைங்க எப்படி இருக்க போகுது? मेरा संतान कैसे रहेंगे? என் சந்ததி எப்படி இருக்க போகுது? मेरा जो संगत पूरा संतति परिवार वंश कैसे संतति। रहेंगे, वंश कैसे அத பத்தில रहेगा, யோசிக்கிறதே கிடையாது. उसके बारे में सोचना ही नहीं है। சில பேருக்கு வந்து அதான் இந்தியா கிறிஸ்தவங்களை சொல்லுவாங்க, और भारत की मसीह लोग कहते हैं அவங்க வந்து குழந்தை பெத்துட்ட பிறகுதான் என்ன செய்யணும் யோசனை பண்ணுப்பாங்களாம். क्योंकि वो बच्चा पैदा होने के बाद तभी वो सोचते क्या करना है करके। அட ஃபாரின்லாம் அப்படி இல்லையா? लेकिन
विदेश में ऐसा नहीं है, கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருவாங்களாம் பாருங்க. क्योंकि वो शादी से पहले और बच्चे होने से पहले बहुत कुछ उन्होंने केयर कर रखा அவங்களாம் होता है। உண்மையிலே பைபிளை விசுவாசிக்கிறாங்க. क्योंकि वो बाइबल को विश्वास करते நான் हैं। என்ன சொல்ல வரேன்னா, मैं क्या कह रहा குறை हूँ, சொல்லல, मैं आपको गलत नहीं कह रहा हूँ, கொஞ்சம் யோசிங்க. थोड़ा सोचिए, தேவன் பெரிய எதிர்காலத்தை உங்களுக்கு எனக்கு வச்சிருக்கிறாரு. क्योंकि परमेश्वर आपको बड़ा कुछ करके देने के लिए है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya, हालेलुया, வாயில தான் ஹalleluya. हालेलुया। இங்க பாருங்க, அதுக்கப்புறம் போய் சொல்றாரு. तभी वो जाके कहने के लिए कह रहे हैं, அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, तब क्या कर रहे हैं, வாக்குத்தத்தம் சொந்தமாகும்ன்றாரு. और प्रतिज्ञा का वचन कहने के लिए कह रहे हैं। அது மாத்திரம் இல்ல, सिर्फ इतना नहीं है, வாக்குத்தத்தம் சொந்தமாகும்ன்றாரு, ஆசீர்வதிக்கிறாரு. और तब आशीष भी दे रहे हैं। அதுக்கப்புறம் போய் எல்லாரும் போய் சர்ச்சில் டெய்லி துதிச்சிருந்தாங்களாம். और तब जाके चर्च में हर एक दिन परमेश्वर स्तुति என்ன कर रहे என்ன थे। சொல்ல வரேன், मैं क्या कह रहा இந்த हूँ, உயிர்த்தெழுதல்ல தான் ये जिंदा रहते ही, அங்க உயிர்த்தெழுதும் போதுதான் அங்க பிரசங்கம் நடக்குது. क्योंकि यहाँ पे जिंदा उठने के द्वारा ही वहाँ पे प्रचार हो रहा है। இயேசு பிரசங்கம் பண்றாரு. यीशु वहाँ पे प्रचार कर रहे हैं, உயிர்த்தெழுந்த பிறகுதான் और जिंदा होने के बाद அங்க அப்பம் பிக்கிறாங்க. और तब वहाँ पे रोटी तोड़ रहे हैं। அதனாலதான் நம்ம இப்ப அப்பம் பிக்க போறோம். अभी हम यहाँ पे भी जो प्रभोज लेने वाले हैं, உயிர்த்தெழுந்தனால தான் இப்ப பிரசங்கம் பண்றோம். हम वो जी उठने के द्वारा अभी हम प्रचार कर அப்ப रहे हैं। உயிர்த்தெழுந்தனால தான் वो जी उठने के द्वारा ही அடையாளங்கள் நடக்குது. அடையாளங்கள், அடையாளம், அடையாளம், அற்புதம் वहाँ पे अद्भुत और चिन्ह हो रहा है, चमत्कार हो रहा है, இயேசு காமிக்கிறாரு. और यीशु वहाँ पे दिखा रहे हैं, கைய காமிக்கிறாரு, எலும்ப காமிக்கிறாரு, சதைய காமிக்கிறாரு. अपना हाथ दिखा रहे हैं, अपना शरीर को दिखा रहे हैं। என்ன சொல்றாருன்னா, செத்து மனுஷன் பாரு, என்ன பாரு, உயிரோட இருக்கிறேன். और वहाँ पे कहता मरा हुआ व्यक्ति देखो कैसा जिंदा है करके कह रहे हैं। அப்ப உயிர் தெழுந்த பிறகுதான் वो जिंदा उठने के बाद பெரிய பெரிய அடையாளங்கள் வாழ்க்கையில் और நடக்குது. बड़ा बड़ा अद्भुत काम वहाँ पे हो रहा है। ஆமென். आमेन। அப்போ நீங்க உயிர் தெழுதல நீங்க பிரசங்கம் பண்றோம், உயிர் தெழுதலுக்குள்ள இருக்கிறோம். வாழ்க்கையில பெரிய பெரிய அடையாளங்கள் அற்புத கடவுள் உங்களுக்கு செய்ய போறாரு. अभी हम जीवित हैं और जीवित में प्रचार करें, और परमेश्वर वो बड़े बड़े काम करने जा रहे அது हैं। மாத்திரம் இல்ல, சொல்றாரு வாக்குத்தத்தம்லாம் சொந்தமாகுது. और यहाँ पे कहता प्रतिज्ञा का वचन जो वो अपना है करके, அங்க சொல்லப்பட்டது வாக்குத்தத்தத்தெல்லாம் போய் சொல்லி சொந்தமாக்குறாரு ஆண்டவர். और जो प्रतिज्ञा का वचन कह के वहाँ पे चंगाई कर रहे हैं, அப்புறம் ஆசீர்வதிக்கிறார், பிளஸ் பண்றாரு. तब वहाँ पे Bless आशीर्वाद பண்றாரு. देते हैं। அப்போ அந்த உயிர் தெழுதல் இல்லைன்னா अगर वो जिंदा नहीं होते, இதெல்லாம் நடக்கவே நடக்காது சார். ये सब कुछ नहीं पूरा होता, ஆகதான் உயிர் தெழுதல்னால தான் இதெல்லாம் நடக்குது. क्योंकि वो जिंदा है इसलिए वो सब कुछ पूरा हो रहा ஆசீர்வாதம் உண்டாகுது, है। आशीर्वाद मिल रहा है, சுகம் உண்டாகிறது, चंगाई मिल रहा குடும்பம் மாறுது, है, जीवन बदल रहा है, திருமணங்கள் நடக்குது. और शादी ब्याह हो रहा है। இன்னும் பாருங்க, அந்த உயிர் தெழுதல்னால தான் वो जीवित होने के बाद இந்த உலகத்துல எல்லாம் விளையுது சார், விளைச்சல். ये सब कुछ जो है पेड़ पौधे जो उग रहा है, बढ़ रहा है, உயிர் தெழுதல் இல்லைன்னா இந்த உலகம் அப்பயே க்ளோஸ் ஆயிட்டு இருக்கும். क्योंकि अगर जिंदा नहीं होता तो संसार उसी समय समाप्त हो जाता है। வெறும் இந்த உயிர் தெழுதல் வெறும் கிறிஸ்தவ மக்களுக்கு மாத்திரம் வேலை செய்யல. सिर्फ मसीह लोग काम नहीं कर रहे हैं। இந்த உயிர் தெழுதல் தான் இயேசு உயிரோடு இருக்கிறனால தான் இன்னைக்கு எல்லாமே வளர்ச்சி உண்டாகுது, எல்லாமே வளருது. क्योंकि यीशु जी उठाया इसीलिए सारे कुछ जो आज बढ़ रहा है, எல்லாமே இந்த உலகமே மாற்றத்துக்கு போயினுக்குது. क्योंकि संसार में पूरा बदलने जा रहा இந்த है। உயிர் தெழுதல் இல்லைன்னா இந்த உலகம் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாளே ஆதாம் பாவம் செஞ்ச உடனே இந்த உலகம் அழிஞ்சு போயிருக்கும். क्योंकि यीशु अगर जिंदा नहीं होता तो पूरा उस शुरुआत से जो आदम का समय से ही पूरा खत्म हो ஏன்னா जाता है। வேதம் சொல்லுது, क्योंकि वचन कहता है கடைசி காலத்துல आखिरी समय में சூரியன் என்ன போவோம், சந்திரன் ரத்தமாய் மாறும். ये सूरज जो है और चंद्रमा जो है लहू के समान लाल हो जाएगा, சூரியன் இருளடையும், और ये सूरज जो है डूब जाएगा, வானத்திலிருந்து எல்லாவித நட்சத்திரங்களும் கீழே விழும். और सारे तारेगण जो है वो नीचे गिरेंगे। ஆனா இப்பெல்லாம் அது நடக்கல. अभी वो पूरा नहीं हुआ है, அந்த உயிர் தெழுதல்னால தான் இதெல்லாம் தள்ளி போயிருக்குது. क्योंकि वो जी उठा इसलिए थोड़ा देर हो रहा है। இப்ப பாருங்க, நோவா காலத்துல नोहा के समय இதே में மாதிரி நடந்துச்சு. इसी प्रकार हुआ, எல்லாத்தையும் இந்த உலகத்தை அழிச்சாரு. सारे संसार को खत्म कर दिए। அப்போ சொல்றாரு, திருப்பி அவங்க 8 பேர் கிட்ட சொல்றாரு, और तब 8 जन को कह रहे हैं, திருப்பி பாருங்க ஏன் சொல்றேன், இந்த உயிர் தெழுதல்னா நீங்க உயிர் தெழுதல்னா வெறும் சர்ச்சைக்கு மட்டும் இல்ல, இந்த உயிர் தெழுதல்னால தான் இந்த உலகமே செயல்பட்டு கொண்டிருக்குது. खाली जी उठा तो खाली चर्च के लिए नहीं, पूरा संसार ही आज चल रहा है वो जी उठने के द्वारा। ஆதியாகமம் புத்தகம் 9ஆம் அதிகாரம், और उत्पत्ति उसका 9 अध्याय। உயிர் தெழுதல் எதெல்லாம் இருக்குது நம்ம டக்கு டக்குன்னு பார்த்துட்டு முடிப்போம். अभी हम जल्दी जल्दी देखेंगे। நமக்கு இதெல்லாம் கண்ணு தெரியல பாருங்க, எனக்கே தெரியல. இன்னைக்கு சில காரியங்கள்லாம் இன்னைக்கு எனக்கு வெளிச்சம் காமிச்சார் ஆண்டவர். और कुछ विषय आज परमेश्वर ने मुझे प्रकाश दिए।
பாருங்க 8ஆம் அதிகாரம் ஆதியாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யாராவது வாசிங்க. 8:22 இது எடுத்து வாசிப்போம். ஆ ஆ ஆ ம் 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 வாசிங்க ஹிந்தியில் 8 का 22 पढ़ेंगे। अब से जब तक पृथ्वी बनी रहेगी तब तक बोने और काटने के समय ठंडा और तपन, धूपकाल और शीतकाल, दिन और रात निरंतर होते चले जाएंगे। आमीन। பாருங்க, உலகத்தை அழிச்சிட்டாரு. संसार खत्म किए பழைய மக்கள் அழிஞ்சு போயிட்டாங்க. और जो भी पुराने लोग थे सारे लोग को இப்ப खत्म 8 பேர் தான் இருக்கிறாங்க. सिर्फ 8 लोग हैं। ஆனா என்ன சொல்றாரு? तब क्या कह रहे हैं? அவர் அந்த உயிர்த்தெழுதல் வல்லமையை உயிர்த்தெழுதலை மனசுல வச்சு தான் சொல்றாரு. और वहाँ पे वो जिंदा उठने के बारे में कह रहे हैं। உயிர்த்தெழுதல் அவர் வந்து இயேசு மரிச்சு உயிரோடு எழுந்திருக்க போறாரு. और यीशु मर के जी उठने जाएंगे। அது மாதிரி உலக தோற்றத்துக்கு முன்னே மனுஷன் பாவம் செய்யறதுக்கு முன்னாலே இயேசுடைய அந்த உலக தோற்றம் அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லப்படுது. और संसार के बारे में मनुष्य पाप करने से पहले ही यीशु के बारे में वहाँ पे कहा गया है। உலகம் உண்டாவதுக்கு முன்னாலேயே, और संसार को बनाने से पहले, ஏன்னா தேவன் எல்லாத்தையும் முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சிருவாரு. क्योंकि परमेश्वर सब कुछ पहले से तैयार करके रखे। அதை வச்சுன்னு தான் उसको रख के இப்ப உலகம் அழிஞ்சு போச்சு. और संसार को पूरा खत्म कर दिया। ஆனா என்ன சொல்றாரு? लेकिन यहाँ पे क्या कह रहे இது हैं? முடிவு கிடையாது. ये खत्म नहीं है। பூமியில் உள்ள நாளெல்லாம் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலம் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்துல சொல்றாரு. और यहाँ पे कहते हैं अब से जब तक पृथ्वी बनी रहेगी तब तक बोने और काटने का समय और ठंड और तपन और फूल काल और शीतल काल का दिन रात निरंतर होती चली जाएगी। அந்த உயிர்த்தெழுதலை வச்சு वो जीवित को रख के இன்னும் முடிவு இல்லைன்றாரு. अभी खत्म नहीं हुआ करके कह रहे இன்னும் இருக்குது और है। அப்ப பாருங்க, இந்த உயிர்த்தெழுதல் எதெல்லாம் எப்படிலாம் தெரியுது பாருங்க. நம்மளுக்கு வாசிக்கும் போது தெரியல, இப்ப புரியுது. ஆண்டவர் சில காரியம் சொல்லி கொடுக்குறாரு. अभी परमेश्वर का वचन कैसे यहाँ पे कह रहे हैं? இப்போ பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெருப்புல போட்டாங்க. जैसे सवेद नसक आद्रक मेसक को आग में लेके डाला गया। நெருப்புல போட்ட உயிரோட வர முடியுமா? क्या आग में किसी को डालने के बाद कोई जिंदा रह सकता है? பாரிக்காதீங்கப்பா, சொல்லுப்பா. உயிரோட வருவானா? நெருப்புல போட்டா உயிரோட வர முடியுமா? अगर आग के भाटी में अगर डाला जाए तो कोई जिंदा रहेगा? சாதாரண நெருப்புல 7 மடங்கு எக்ஸ்ட்ரா. सिर्फ वो साधारण आग नहीं था, पूरा 7 गुना और भी उसको 7 மடங்கு எக்ஸ்ட்ரால சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நெருப்புல போடுறாங்க. और सदरक मेसक अबेदनगो को वहां पे डाला गया भाटी में। ஆனால் கடவுள் அங்க அந்த உயிர்த்தெழுதல் வல்லமையினால அவங்களை வெளியே கொண்டு வராரு. क्योंकि परमेश्वर और जीवित है, इसलिए जीवित परमेश्वर उनको बाहर लेके आते हैं। இயேசு உயிரோடு எழுந்திருக்க போறார், மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்திருக்க போறார்னு பல சிம்பாலிக்கா காமிச்சினே வரார் ஆண்டவர். क्योंकि यीशु जो है जीवित उठने के बाद यहाँ पे एक शेर के समान दिखा रहे हैं। பாருங்க, அது மரணம் தானது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மரணம் தானது. क्योंकि वो सदरक मेसक अबेदनगो वहां पे मरने वाला ही था ना। மரணம் தானதுப்பா, சொல்லுங்கப்பா, வாய் திறந்து. மரணம் தானே. वो मौत ही है நெருப்பு ना। உள்ள போடுறாங்க, அக்னியில போடுறாங்க, செத்துருவான் தானே. अगर एक जन को आग का भाटी में अगर डालेंगे तो वो मर ही जाएगा ना। அவங்களை வெளியே கொண்டு வராரு. लेकिन उनको बाहर निकाल के लेके आते हैं। அதனால என்ன அர்த்தம்? इसका क्या मतलब है? நான் மரிச்சு உயிரோடு எழுந்திருக்க போறேன், உலகத்துக்கு ஒரு உயிர்த்தெழுதலை வச்சிருக்கிறேன்றத அங்கேயே காமிக்கிறாரு. क्योंकि मैं मरने के बाद भी जी उठूंगा करके उस समय में भी उस समय दिखा दिया। நம்ம வாசிக்கும் போது சில நேரத்துல தெரிய மாட்டேங்குது, ஏதோ ஒரு சம்பவம் நினைக்கிறோம். हम उसको पढ़ते समय हमको नहीं समझ में आता, क्योंकि वो தேவன் ஒரு காரியத்தை மனசுல வச்சு தான் எல்லாத்தையும் செய்யறாரு. क्योंकि परमेश्वर मन में एक विषय को रख के वो साथ कुछ पूरा। நம்மளே சில நேரத்துல சொல்லுவாங்க பாருங்க, நம்மளே சில நேரத்துல சொல்லுவோம், हमें भी काफी बार कहते हैं, ஒரு சில காரியங்கள் கொஞ்ச நாள் போட்டு சொல்லுவோம், कुछ दिन के बाद भी कहते हैं, நான் இத மனசுல வச்சு தான் அன்னைக்கே செஞ்சேன் அப்படின்னு. क्योंकि मैं मन में रख के वो काम को किया था। என்னங்க சொன்னது கிடையாதா? आप कहते हैं कि नहीं? நான் அன்னைக்கு இதெல்லாம் மனசுல வச்சு தான் அன்னைக்கு இப்படி செஞ்சேன்னுவாங்க. क्योंकि मैं उस चीज को मन में रख के उस काम को किया करके। கடவுள் இதெல்லாம் மனசுல உயிர்த்தெழுதலை வச்சு தான் அன்னைக்கு இப்படி எல்லாம் என்ன பண்ணாரு, ஒரு சிம்பாலிக்கா காமிக்கிறாரு. क्योंकि उस दिन परमेश्वर भी मन में रख के और योजना बना के ये सारे कुछ वहां पे दिखा रहे। शेर के தானியேல சிங்க கபில போட்டாங்க. दानियेल को शेर का गुम्फा में डाला गया। தானியேல சிங்க கபில போட்டா என்ன, சிங்க கிட்ட போனா பூனையா? அது சிங்கம் பூனையா? अगर शेर का अंदर में अगर डाल दिया गया तो शेर क्या बिल्ली है? அப்படின்னு சொல்லிட்டு क्या कोई बिल्ली के समान इस प्रकार बोलेगा? அது மனுஷனை பார்த்து
பீஸ் பீஸ் ஆகிடும். क्योंकि वहां पे डालते ही पूरा टुकड़ा टुकड़ा कर देगा। ஒரு சிங்கம் இல்லைங்க, वहां पे एक शेर नहीं था, சிங்கங்கள் அங்க இருந்தது. बहुत सारे शेर वहां पे थे। தானியேலுக்கு அப்புறம் தானியேல் மேல குற்றம் சொன்னவங்க அப்புறம் போட போனாங்களாம். तभी दानियल के विरोध में जो बोलते हैं उनको वहां पे डाला जाता है। அவங்க உள்ள இறங்கறதுக்குள்ளேயே பஸ்பமாக்கிச்சு சிங்கம் அவங்கள மத்தவங்கள. क्योंकि उनको डालने से पहले ही झपट के उनको पकड़ लिए। அதே போலதான் उसी प्रकार சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தூக்கின் போனாங்க பாரு ஜனங்க அவங்க உள்ள போடுறதுக்கு. उसी प्रकार सदरक मेशक और अबेदनगो को आग के भाटे में डाला गया। தூக்கின் போனவங்களுக்கு அக்னி பட்டு நாசமாயிட்டாங்க. जो लोग डालने के लिए गया था वही लोग जल के मर गए। என்னன்னா அந்த தானியேலை காப்பாத்துன்றது கூட தேவன் என்ன பண்றாருன்னா உயிர்த்தெழுதல் ஒண்ணு இருக்குது, அதனாலதான் அதை காமிக்கிறாரு. இது உயிர்த்தெழுதல். சிங்கம் கிட்ட போனா எவன உயிரோட வர முடியாது. ஆனா அவனை உயிரோட வர வச்சது காரணம்னா ஒரு உயிர்த்தெழுதல் ஒண்ணு செய்ய போறேன் நானு, அதுக்கு ஒரு அடையாளம் இது அப்படின்றாரு. क्योंकि वो दानियल को बचाने से पहले जो उनको सोचना है कि वो जिंदा खुदा जो बचाने वाला जो परमेश्वर है वो है करके वहां पे वो दिखा रहे हैं। இப்ப நம்ம வாசிச்சலாம் அந்த வாக்கியங்கள். अभी हमने वो वचन को पढ़ा, அங்க உயிர்த்தெழுதலை பத்தி எத்தனை காரியம் சொல்லணும் வராரு. कितना सारे कहानी है इसमें। பிரசங்கம் பண்றாரு, प्रचार कर रहे हैं அப்பத்தை பிக்கிறாரு, और वहाँ पे रोटी को तोड़ रहे हैं, திருப்பி எலும்ப காமிக்கிறாரு, और वहाँ पे अपना हाथ को दिखा रहे हैं, என்னென்னமோ பழைய கதை பேசுறதெல்லாம் சொல்றாரு. और सारे पुरानी बातों को भी लेके वहाँ पे बता रहे हैं। ஏன்னா மனுஷனுக்கு கொஞ்சம் மந்த புத்தியா இருக்கிறான். क्योंकि मनुष्य जो है मंद बुद्धि के समान है। அவனுக்கு ட்ரூத் சத்தியம் தேவன் செய்ய போற காரியம் எல்லாம் டக்குன்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. ये परमेश्वर का जो सत्य वचन और किया हुआ काम को जल्दी उनको नहीं पता चलता है। ஒன்னே நியூஸ்ல போன அங்க சண்டை போட்டுக்கிறாங்க எல்லாம் அழிஞ்சு போதுன்னு அப்படி சொல்லிட்ட உடனே முடிஞ்சிச்சு கதை. क्योंकि वहां पे अगर कोई न्यूज में अगर वहां पे झगड़ा हो रहा है और वहां पे खत्म हो रहा है करके बोल देने से ही இவன் பில்டிங் தான் சொல்றேன், பில்டிங் ஸ்ட்ராங்னு சொல்லுவாங்களே, பேஸ்மெண்ட் வீக், பில்டிங் தான் ஸ்ட்ராங். ஆள் பாக்குறது ஆன்னு பாருங்க. तो ये बिल्डिंग का जो नींव है वो हिल जा रहा है, थोड़ा हल्का है करके अगर बोलेंगे तो कैसे यहाँ पे लोग हाहाकार हो जाएगा। பிரச்சனைனா ஊதுவானுங்க பாரு, எல்லாம் டிவில அதுல இதுல ஊதி நிப்பானுங்க. ऐसे ही लोग फालतू बोलते रह ही जाएंगे पूरा। அவ்வளவுதான் இனிமேல் அவ்வளவுதான். இனிமேல் நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? ஒருத்தர் சொல்றாரு இனிமேல் நம்ம சைக்கிள் தான் ஓட்டணும், வண்டி எல்லாம் போகாது, ஏன்னா பெட்ரோல் இருக்காது. अभी लोग कह रहे हैं कि इसके बाद तो हम साइकिल ही चलाएंगे क्योंकि पेट्रोल तो नहीं मिलेगा। இனிமேல் நடக்கத்தான் கத்துக்கணும் நம்ம. अभी तो हमें चलना सीखना है। இனிமேல் திருப்பி நம்ம அடுப்புக்கு தான் போகணும். अभी इसके बाद तो हमें चूल्हे में ही जाना है। மனுஷனுக்கு பணம் கணம் இந்த இது அறிவுலாம் இருக்குது, பில்டிங் ஸ்ட்ராங். क्योंकि मनुष्य को जो है पैसा है, उनका जो बुद्धि है जो स्ट्रांग है, ஆனா பேஸ்மெண்ட் இருதயம் பேஸ்மெண்ட் வீக் சார். लेकिन हमारा जो नींव है जो हृदय है वो हल्का है, அதனாலதான் சார் அவன் ஆடுறான். इसीलिए तो वो डगमगा रहा है। நான் சொல்றேன் கிறிஸ்தவ மக்கள் அப்படி இருக்காதீங்க. लेकिन मैं आपको कहना चाहूंगा मसीह लोग ऐसा ना रहिए। நம்முடைய ஃபவுண்டேஷன் இயேசு, கண்மலையாக இயேசு. क्योंकि हमारा जो नींव है वो यीशु चट्टान बन के है। உயிர்த்தெழுந்த இயேசு நம்ம கூட இருக்கிறாரு. क्योंकि वो जीवित परमेश्वर हमारे साथ है। நான் உன்னை விட்டு விலகுதும் உன்னை கைவிடுதும் சொல்லி இருக்கிறாரு. उसने कहा मैं तुम्हें कभी त्यागूंगा ना कभी छोड़ूंगा। வாழ்க்கையில நான் எனக்கு நான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தூக்குனது போல உன் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையில இருந்து உன்னை தூக்கிடுவேன் வெளியே. मैं आपके जीवन में वो सदरक मेशक और अबेदनगो के समान उठाऊंगा करके कह रहा है। ஏன்னா உயிர்த்தெழுதல் வல்லமை உன் வாழ்க்கையில செயல்படுகிறது, என் வாழ்க்கையில செயல்படுது அருமையானவர்களே. क्योंकि वो जीवित परमेश्वर आपके जीवन में है और मेरे जीवन में है। ஆமென் आमीन। சில வசனம் இன்னும் 2-3 வசனங்கள் வாசிச்சு நம்ம முடிப்போம். अभी हम एक वचन पढ़ के खत्म करने जा रहे हैं। ஹalleluya. हालेलुया। ஜாலியா இருங்க. आप आनंद से रहिए। கேஸ் வரும், ஒன்னும் பிரச்சனை இருக்காது. கேஸ் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், எல்லா வேலை கிடைக்கும், போண்டா கிடைக்கும், வடை கிடைக்கும், அதுக்கு மேல கொடுப்பாரு கர்த்தர். गैस भी मिलेगा, काम भी मिलेगा, सब कुछ मिलेगा, बोला भोजी सब कुछ मिलेगा। பெஸ்டா விசுவாசிங்க. अब பெஸ்ட் விசுவாசிங்க. आप एक विश्वास करें, பெஸ்ட் सबसे बेस्ट आप विश्वास பெஸ்ட். करें, தேவன் பெஸ்டா செய்வார் எல்லாத்தையும். क्योंकि परमेश्वर उत्तम से उत्तम आपके लिए करेंगे। ஆமென். ஹalleluya. हालेलुया। ரொம்ப நல்லவருங்க. वो बहुत अच्छा है। என் பொண்ணு இந்த காலையில வண்டியில வரும்போது என் கூட சொல்லிட்டு வந்தாங்க. उनका बेटी जो है उनके साथ गाड़ी में அவங்க आते சில டீச்சர் கிட்ட எல்லாம் பேசுறாங்களாம். और उनका जो टीचर लोग कहते हैं அப்ப சொல்லிட்டு வராங்க பாருங்க. ऐसे ही कहते आ रहे हैं। எனக்கு ஆச்சரியமா இருக்குது. मेरे लिए एक अद्भुत था। ஏன்னா சில கேட்கும் போது நாங்க எப்படி வந்தோம், எப்படி இந்த கும்மிடிபூண்டிக்கு வந்தோம், அதை பத்தி சொல்லிக்கிறாங்க அவங்க கிட்ட. और उनके बारे में बताया गया कि कैसे हम गुम्मुडी पुंड में आया, कैसे हमारा जीवन को बढ़ा, எங்க அப்பா எப்படி பாஸ்டர் ஆனாரு, मेरा जो पिता कैसे पासवान है, எங்க அம்மாவுடைய ஃபேமிலி என்ன, और मेरा माता का जो परिवार कैसे है, அவங்க எப்படிப்பட்ட ஃபேமிலில இருந்து வந்தாங்க, कैसे परिवार से उन्होंने आए हैं, இதெல்லாம் சொல்றாங்களாம் பாருங்க. ये सब कह रहे हैं।
அதுக்கப்புறம் நாங்க எப்படி இந்த இங்க கும்படி பண்ணி வரும்போது ஒண்ணு இல்லாத இருந்தோம், हम गुम्बडी पुण्य में कैसे आते समय, இப்ப எப்படி வீடு வாசல்லாம் எங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்காரு. जैसे यहाँ पे अभी घर परमेश्वर ने दिया है, அவங்களாம் ஒரு ஆச்சரியமா கேக்குறாங்களாம். वो लोग सब आश्चर्य रूप से सुन रहे हैं। பரவாயில்ல, என்னுடைய மகள்லாம் இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. और ये और मेरी बेटी ये सब कहते समय मुझे बहुत खुशी और आनंद है, ஏன்னா கடவுள் செய்ததை நம்ம ஞாபகம் வச்சு எல்லாருக்கும் சொல்லணும் சார். क्योंकि परमेश्वर जो कुछ करते हैं वो सब कुछ याद रख के आपको कहना है, அப்பதான் அவர் மகிமைப்படுவார் சார். तभी उसका नाम की महिमा இது होगा। பூட்டி வைக்கிறது கிடையாது. ये सिर्फ लॉक करके रखना नहीं है। இயேசு சொன்னார், போ போ, வெளியே போ, வெளியே போ, சொல்லு, சாட்சியா இரு, போ. यीशु ने कहा जाओ और जगत के लोगों को गवाही के रूप से बताओ। ஆகவே இன்னைக்கு உயிர்த்தெழுதல் வல்லமை நான் சொல்றேன். இத தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, தேவன் உங்களுக்காக செய்யற காரியங்களை குறித்து சொல்லினே இருங்க, பரப்புங்க. वो जीवित उठने वाला सामर्थ्य परमेश्वर के बारे में परमेश्वर के राज्य में बताइए सब, பயப்படாதீங்க. आप डरिए मत। அடுத்தது பாருங்க, अगला देखेंगे 1 அதிகாரம், டக்குன்னு முடிப்போம். 1 அதிகாரம், இதுவும் பாருங்க ஒரு உயிர்த்தெழுதல் உடைய அதிகாரம். இது ஃபுல்லாவே पहला करंथियो उसका 15 अध्याय। அங்கே நம்ம வாசிக்கும் போது பாருங்க நிறைய இடத்துல उயிர்த்தெழுதலை பத்தி வந்துச்சு பாருங்க. और वहां पढ़ते समय बहुत सारे जगह நம்ம में லூக்கால வாசிச்சோம்ல, जी उठने के बारे में कहा, அது எத்தனை இடத்துல उயிர்த்தெழுதல் வந்துச்சு நீங்க வாசிச்சிருக்கலாம் அங்க போய். और लूका में आप देख सकते कैसे उसमें जी அதே उठने மாதிரி के बारे में। 1 அதிகாரம் ஃபுல்லா வாசிச்சு பாருங்க. आप पहला करंथियो 1 से पूरा पढ़ के देखिए, எல்லாமே உயிர்த்தெழுதலை பத்தி தான் அந்த அதிகாரம் முழுவதுமே. सारे जी उठने के बारे में अधिकार दिया गया है। ஒண்ணு இல்ல, நம்ம இந்த வருஷம் வாக்குத்தத்தம் கொடுத்தோம். हम 1 तारीख को ऐसे ही वाचा का वचन दिए, என்னது? மீதி இருக்கிற ஆண்டு. ये बचेत का साल है, சொல்லுங்க, மீதி இருக்கிற ஆண்டு. बचेत का साल है। முதலாவது வார்த்தை, पहला जो वचन, அதுக்கப்புறம் முதற் பலன், और उसके बाद पहला फल, அதை வச்சு ஊழியக்காரர் வேலை செய்யறாரு. और उसको लेके सेवक जो कार्य कर रहे ஆனா हैं। இருக்கிறவங்க 100 பேரு, और அங்க இருக்கிறவங்க 100 பேரு, वहाँ पे जो खाने वाले जो है 100 लोग हैं, ஆனா 20 அப்பம் தான் இருக்குது. लेकिन वहाँ पे 20 रोटी है। ஆனா அந்த முதற் பலனை வச்சு ஊழியக்காரர் வேலை செய்யறாரு. लेकिन वो पहला फल को लेके सेवक जो है कार्य कर रहे हैं, ஆனா எல்லாம் சாப்பிட்டு மீதி இருந்தது. फिर भी वो सब खाने के बाद बचेत रहे। அப்ப அந்த முதற் பலனா என்னது? वो पहला फल क्या है? இயேசுதான் உயிர்த்தெழுந்து முதற் பலனானவர். वो यीशु जो है पहला फल है, वो जी उठने के बाद पहला அதை फल। தான் நம்ம ஃபர்ஸ்ட் வாரமே பார்த்தோம். इसलिए हम पहला हफ्ता में उसको இப்ப देखा, வாசிக்க போறோம் பாருங்க. अभी हम पढ़ने जा रहे हैं। 20 1 கொரிந்தியர் 15:20. 15 का 20। கிறிஸ்துவ மரித்தொழுந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்கள் முதற் பலனானார். வாசிங்க சிஸ்டர். 15:20. परंतु सचमुच मसीह मुर्दों में से जी उठा है, और जो सो गए हैं उनमें से वह पहला फल हुआ। அதானே, கிறிஸ்துவ மரித்தொழுந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்கள் முதற் பலனானவர். क्योंकि मसीह जी उठने से वो पहला फल हुआ। அப்ப பாருங்க, முதற் பலன். पहला फल, அப்ப உயிர்த்தெழுதல் தான் ஒரு முதற் பலனாகுது. वो जिंदा रहते समय वो पहला फल है। அந்த முதற் பலன் தான் ये पहला फल जो है சபைகளை உண்டாக்கிச்சு. वो कलीसिया में डाला गया। இன்னைக்கு இந்த உலகம் வாழ்ந்துனுக்குது. आज भी जो संसार, இந்த உலகம் இன்னைக்கும் நடந்துனுக்குது. आज भी जो संसार इस प्रकार जी रहा है, உயிர்த்தெழுதல் இல்லைன்னா अगर वो जिंदा नहीं होते, ஆதாம் பாவம் செஞ்சு இந்த உலகத்தை க்ளோஸ் பண்ணிருப்பார் தேவன். आदम के पाप के समय में ही संसार को समाप्त कर दिया होता। ஆனா உலகம் இதை நம்ப மாட்டேங்குது. लेकिन संसार इसको विश्वास नहीं करता। எல்லாத்துக்கும் மேல கிறிஸ்தவ மக்கள் நம்ப மாட்டோம் பாருங்க, அதான் பிரச்சனை. यही जो है मसीह को नहीं विश्वास करते हैं। ஆமென். ஆகவே அருமையானவர்களே, உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கை முதற் பலனா இருக்கிறதுனால நான் சொன்னேன். உயிர்த்தெழுதல் முதல் பலனா இருக்கிறதுனால वो जी उठने का पहला फल होने के நான் அதுக்கு कारण ஒரு அர்த்தம் சொன்னேன். मैं उसका मतलब कहा, மேக்னெட் எல்லாத்தையும் கொண்டு வந்துரும். वो जो चुंबक है सारे कुछ खींच के लाता है। அதே போல ஒரு ட்ரெயின், उसी प्रकार एक ट्रेन அந்த जो होता ட்ரெயினுடைய है, இன்ஜின் उसका जो इंजन रहता है எல்லா பெட்டிகளையும் கொண்டு வந்துரும். सारे बोगी को लेके चला जाता அதே போல ஒரு பிசினஸ்க்கு है। उसी प्रकार एक बिजनेस ஒரு के लिए சின்ன கேபிட்டல், ये छोटा முதலீடு सा जो जगह है அது பெரிய பிசினஸ் ஆகிடும். एक बड़ा सा बिजनेस। அதே மாதிரி இயேசுடைய உயிர்த்தெழுதல் उसी प्रकार यीशु का जो जीवित उठना எல்லா காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும். सारे कुछ जो है जीवन में लेके சுகத்தை கொண்டு आएगा। வரும், चंगाई को लेके ஆரோக்கியத்தை आएगा, கொண்டு வரும், आरोग्यता लेके ரட்சிப்பை आएगा, கொண்டு வரும், उद्धार लेके விடுதலையை आएगा, கொண்டு வரும், और छुटकारा लेके சமாதானத்தை आएगा, கொண்டு வரும், और समाधान लेके சந்தோஷத்தை आएगा, கொண்டு வரும். और संतोष खुशी लेके ஏன்னா आएगा। உயிரோடு இருக்குது, அது உயிர்த்தெழுதல் அதுக்குள்ள இருக்குது. क्योंकि वो जीवित में ही सब कुछ ही है, உயிரோடு இருக்கிறது தான் எல்லாத்தையும் கொண்டு வர முடியும். क्योंकि वो जीवित रहते समय सब कुछ लेके आ सकते हैं। ஆகவே தான் நீங்க நான் அந்த முதற் பலனாகிய அந்த தசம பாகத்தையும் காணிக்கையும் தேவனுக்கு நம்ம செலுத்தும் பொழுது, आप ही जैसे मैं और आप पहला फल होके दशमांश और दान को देते समय உங்களுக்கு தேவையான அத்தனை காரியங்களும்
आपको जो आवश्यकता है அந்த முதற் பலனாகிய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மேல வச்சுக்கிற நம்பிக்கையை, அந்த முதற் பலன் உங்களுடைய காணிக்கையும் தசமபாகம் அந்த முதற் பலனை தேவனுக்கு நீங்க செலுத்தும் பொழுது, वो जी उठने वाला यीशु को आपका पहला पहला फल जो है, अगर उसको देते समय நீங்க என்னத்தை விசுவாசிக்கிறீங்க? आप क्या विश्वास करते हैं? இயேசு உயிரோடு இருக்கிறான்றதை விசுவாசிக்கிறீங்க. आप यीशु जिंदा है करके आप विश्वास करते நீங்க हैं। தசமபாகம் கொடுக்கிறது வெறும் பணம் கிடையாது சார். आप जो दशमांश जो देते हैं, जो पैसे, நீங்க அதை கொடுக்கும் போது இயேசு உயிரோடு இருக்கிறார்னு சொல்லிட்டு அந்த காணிக்கையை போடுறீங்க. இயேசு உயிரோடு இருக்கிறார்ன்றது காணிக்கை அது. आप यीशु जिंदा है करके वो जो दान को आप डालते हैं, यीशु जिंदा है करके वो दान दशमांश को डालते हैं। ஹalleluya, கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. हालेलुया। இதெல்லாம் இப்போ வர வெளிச்சம். ये जो இப்போ வர வெளிச்சம் அது. अभी ये प्रकाश है, இப்போ வர வெளிச்சம் அதெல்லாம். ये भी आप अभी भी आया हुआ प्रकाश அந்த है। காணிக்கை என்ன ஆகுது? ये जो நீ दान போடும்போது में நம்ம क्या கொடுக்கும் है? போது आप दान डालते समय कैसे आना है? இயேசு உயிரோடு இருக்கிறான்றதுக்கு அர்த்தம் அது. यीशु जिंदा है का वो मतलब है। ஹalleluya. हालेलुया। என்ன ஹalleluya, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேற ஒருத்தர் டக்குன்னு ஒரு விசில் அடிப்பாரு. ஒரு பாஸ்டர் இருக்கிற இந்த மாதிரி ஒரு வெளிப்பாடு கட்சி ஒண்ணியும் एक पासवान है, ऐसे ही प्रकाशन आते समय விசில் அடிப்பாரு பாருங்க. ऐसे ही सीटी लगाते எனக்கு हैं। அடிக்க தெரியல. हमको नहीं पता है, அதை கூட தப்புன்னு நினைக்கிறாங்க. उसको भी गलत सोचते कुछ लोग। ஆனா வேதத்துல लेकिन वचन में ஆண்டவரே परमेश्वर ஜனங்களை விசில் அடிச்சு தான் கூப்பிடுவாராம். और परमेश्वर सीटी मार के उनको बुलाते हैं। நான் ஒரு வசனக்குது எப்படின்னா, பயில் காட்டி அவர்களை அழைக்கிறார் அப்படின்னு இருக்கும். பயில் காட்டினா விசில் அடிச்சு அவரை அழைக்கிறார். वहाँ पे एक वचन में है कि उनको सीटी मार के बुलाता है करके कहते हैं। ஹலோ அப்படின்னா என்ன சொல், தூரம் போறவங்க என்ன பண்ண, கை தட்டுறோம் இல்ல திரும்ப அப்படின்ற மாதிரி ஆண்டவர் जैसे दूर में रहते हैं ताली मार के उनको बुलाते हैं, उसी प्रकार यहाँ पे सीटी मार के भी दूर से इस पे बुलाते அது எப்படி, அது எது, அந்த விசில் எதுக்கு வருது? हैं। वो सीटी किस लिए मारते हैं? குஷியில வருது. वो खुशी के साथ आता है। சொல்லு, அப்ப கடவுளை பத்தி ஒரு வெளிப்பாடு கிடைச்சு என்ன பண்ண முடியும்? परमेश्वर के बारे में अगर प्रकाशन मिले तो क्या करेंगे? அவ்வளவுதான், குஷியில தான் கிக் நடி அடிக்கிறது அது. वही खुशी है करके तो उनको इस प्रकार सीटी मारते हैं। ஏங்க சந்தோஷத்துல அடிப்பாங்களா எதுக்கு அடிப்பாங்க? खुशी सीटी किस लिए मारते हैं? சாவுல கூட எதுக்கு அடிக்கிறாங்க வச்சுங்க? சாவுல கூட எதுக்கு அடிக்கிறாங்க? मृत्यु में भी ही सीटी लगाते हैं। ஆமா, எதுக்கு அடிக்கிறாங்க? குடிச்சிட்டு அவனுக்கு தெரியல, அவன் என்ன பண்ண அவனுக்கு தெரியாது. क्योंकि वो ऐसे ही अपना नाशा में रह के वो क्या करते हैं उनको भी नहीं पता है। கொஞ்சம் பொம்மை மாதிரி இருக்காதீங்க, நல்லா ஃப்ரீயா இருங்க. आप ऐसे ही शांत ना रहे। என்ன சொல்றேன்னா, தேவன் ஒரு உயிர் தெழுந்த தேவன் நம்ம கூட இருக்கிறார். क्योंकि ये जीवित परमेश्वर हमारे साथ है, ஆகவே கவலை விடுங்க சார். इसलिए चिंता को छोड़िए। கவலை விடுங்க சார். आप चिंता को உங்க கவலை छोड़िए। தூக்கி எறிங்க சார். आपका चिंता को உங்க छोड़ பிரச்சனையை दीजिए। தூக்கி போடுங்க சார். आपका समस्या को உங்க फेंक போராட்டங்களை दीजिए। தூக்கி விசிறடிங்க. आपका समस्या को देख के आप सीटी சுருட்டி मारें। அந்த கவலையை சுருட்டி போ சாத்தானேனுங்க. आपका सारे समस्या को ऐसे उठा के फेंक दीजिए शैतान को। பயத்தை சுருட்டி போ சாத்தானேனுங்க. ऐसे ही सारे समस्या को फेंक दिए शैतान को। ஆமா, எல்லாத்தையும் சுருட்டி நம்ம என்ன சில பேர் குப்பைங்கெல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க வீட்டுல, பாத்துக்கிறீங்களா? बहुत सारे लोग ऐसे ही कचरे को डाल के रखते हैं घर पे। 1000 கவர் இருக்கும். இது ஏன் குப்பையை தூக்கி போடணும். वहाँ पे पूरा 1000 कवर ही घर में पड़ा हुआ रहता है, जो कचरा को उठा के फेंकना है। அதனாலதான் उसी के लिए நம்ம என்ன பண்ணணும், நல்ல காரியங்களை சேர்த்து வைங்க. अच्छे कार्य को करना है। இந்த கவலை, ये जो இந்த चिंता को, பயம், ये डर को இந்த ஒரு மாதிரி அப்படியே விரக்தியா இருக்கிறது, और जो तनाव है, இதெல்லாம் ஒரு குப்பை. ये सारा एक कचरा है। கச்சடா இந்த கச்சடாவை வச்சுக்க, அதை தூக்கி போடுங்க. கச்சடாவெல்லாம் தூக்கி போடுங்க. ये सारे कचरा को आपको फेंकना है। யாரும் வாய் தர சொல்லுங்க. கச்சடாவெல்லாம் தூக்கி போடுவேன் நானு. சொல்லுங்க, கச்சடாவெல்லாம் தூக்கி போடுவேன். कचरा को फेंकना है। ஆமா, குப்பையெல்லாம் தூக்கி போடுவேன் நானு. कचरा को फेंकना है। பயம் குப்பையை போ. पहले कचरा को फेंकना है। வியாதி, பயம், கவலை, இந்த குப்பையெல்லாம் போ போ போ. ये सारे बीमारी, डर और जो भी तनाव है उसको जाने के लिए बोलना है। இங்க பாருங்க, அப்படியே அப்படியே நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுதலை பத்தி பேசுது. यहाँ पे जीवित के இங்க बारे में பாருங்க, बात ஒரு சில வசனம் மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். कुछ वचन के खत्म करने இங்க जा रहे हैं। 36 வசனம், और उसका 36. 36 புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. நீ விதைக்கும் போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும். हे निर्बुद्धि, जो कुछ तू बोता है जब तक वह ना मरे जिलाया नहीं जाता, और जो तू बोता है
यह वह देह नहीं जो उत्पन्न होने वाली है, परंतु केवल दाना है, चाहे गेहूं का चाहे किसी। செயல்படுறான்னு நம்புங்க. परमेश्वर आपको बढ़ा रहा करके आप அவன் विश्वास करें। விதைக்கிறவன அவன் வாழ்க்கையில செயல்படுறாரா இல்லையா? और उसको जो बोते समय उसको बढ़ा रहा है कि नहीं बढ़ा रहा है? அப்போ உங்க வாழ்க்கையில அவர் செயல்பட மாட்டாரா? क्या आपके जीवन में वो नहीं बढ़ाएंगे? எங்க விவசாய வார்த்தையில வேலை செய்யற ஒரு விசுவாசி வாழ்க்கையில வேலை செய்ய மாட்டாரா சார்? और एक खेती बाड़ी में अगर वो சொல்லுங்க. बढ़ाते हैं तो क्या आपके जीवन में वो नहीं बढ़ाएंगे? ஒரு விவசாய வாழ்க்கையில வேலை செய்யறாராம் கர்த்தர். परमेश्वर एक खेती बाड़ी करते समय भी वहाँ पे मदद करते हैं। விசுவாசி வாழ்க்கையில வேலை செய்ய மாட்டாரா? क्या विश्वासी का जीवन में वो मदद नहीं करेंगे? சொல்லுங்க, என்ன சொல்லணும்? வேலை செய்வான்னு சொல்லுங்க. आप बोलिए कि हाँ वो काम करेंगे। புத்தீனனே அப்படின்னா முட்டாளே, हे निर्बुद्धि, நீ கடவுளை பத்தி என்ன புரிஞ்சு வச்சிருக்கிற? आप परमेश्वर के बारे में क्या समझ रखे? யார் அவரு? क्या समझ रखा है? உங்களை என்னையும் மரித்தோர்ல இருந்து உயிரோடு எழுப்பி இருக்கிறார். वो आपको और मुझे वो मरे हुए में से वो जी उठाया, பரலோகத்திலிருந்து இறங்கி இருக்கிறாரு. वो स्वर्ग से उतर இந்த आया, உலகத்தை உண்டாக்கி இருக்கிறாரு. वो संसार को बनाया है। புதிய வானம் புதிய பூமி நமக்காக உண்டாக்க போறாரு. ये नया स्वर्ग नया पृथ्वी हमारे लिए बनाने जा இந்த रहे हैं। பூமியில உனக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறாரு. ये संसार हमें विश्वास दिया है, உனக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறாரு. हमारे लिए एक भरोसा दिया है, தைரியத்தை கொடுத்திருக்கிறாரு. हमारे लिए धैर्य दिया है, ஆசீர்வாதத்தை हमारे கொடுத்திருக்கிறாரு. लिए आशीष दिया है, சுகத்தை கொடுத்திருக்கிறாரு. चंगाई दिया நல்ல है, மனைவியை கொடுத்திருக்கிறாரு. अच्छा पत्नी दिया நல்ல है, கணவனை கொடுத்திருக்கிறாரு. अच्छा पति दिया है, பிள்ளைகளை கொடுத்திருக்கிறாரு. अच्छा संतान நல்ல दिया है, குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு. अच्छा परिवार நல்ல दिया है, சபையை கொடுத்திருக்கிறாரு. अच्छा कलीसिया दिया है, தேவனுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. परमेश्वर का वचन दिया है, அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறாரு. हमें अभिषेक दिया है, வரங்களை கொடுத்திருக்கிறாரு. வரங்கள், वरदान दिया है हमें, ஆமா, நல்ல குடும்பத்தை கொடுத்திருக்கிறாரு. अच्छा परिवार दिया है हमें, எல்லா திறமையை கொடுத்திருக்கிறாரு. सारे साथे प्रतिभा गुण दिया है। ஆகவே ஏன் பயப்படுறோம்? क्यों हम डरना है? உலகம் உங்களை நோக்கி பாக்குதுங்க, உங்களை என்னையும். संसार आपको देखेंगे, ஆமென். உலகம் நம்ம நோக்கி பாக்குது. உலகம் நம்ம நோக்கி பாக்குது. संसार के लोग आपकी और मेरी ओर देखेंगे। நம்ம என்னன்றோம்? हम क्या सोच रहे हैं? பயந்துன்னு வாழ்றோம். हम डर के साथ जी கீழே பாத்தீங்க, நாங்க சொல்றாரு, हमें नीचे कहते हैं, மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கன்றாரு. और मृत्यु है तेरा डंक का है। और 55 வசனம், 55. 55 ஒன்னு கொஞ்சம் 15. यहाँ पे कहता है मृत्यु का डंक, மரணமே உன் கூர் எங்க, பாதாளமே உன் ஜெயம் எங்க. हे मृत्यु तेरी जय कहाँ रही, और हे मृत्यु तेरा डंक कहाँ रहा। மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். मृत्यु का डंक पाप है और पाप का बल व्यवस्था है। இத பாருங்க, பழைய ஏற்பாடுல இத பத்தி சொல்லிக்கிறாரு. यहाँ पे பழைய ஏற்பாடுல இருந்தா இவர் இத பேசுறாரு. पुराने व्यवस्था को लेके वो कह रहे हैं। அது வசனம் பத்தி வாசிச்சு முடிச்சிருவோம். हम वो वचन पढ़ के खत्म। ஓசியா புஸ்தகம் 13:14. ஓசியா புஸ்தகத்துல 13:14. ஓசியா யோவல் கட்டது தானே. ஓசியா புஸ்தகம் பாருங்க, அதோ பாரு 13:14 தானே சொன்னேன். ஆமா, ஓசியா 1058 பக்கம், 1058 பக்கம், 1058 பக்கம். 13:14. அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். மரணமே உன் வார்த்தைகள் எங்கே, பாதாளமே உன் சங்காரம் எங்கே, மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதா இருக்கும். अभी हम போதும் 13:14. होशे 13 का 14 पढ़ेंगे। मैं उसको अधलोक के वश से छुड़ा लूंगा और मृत्यु से उसको छुटकारा दूंगा। हे मृत्यु तेरी मारने की शक्ति कहाँ रही, हे अधलोक तेरी नाश करने की शक्ति कहाँ रही, मैं फिर कभी नहीं पछताऊंगा। आमीन। ஹலோ, இங்க கவனிங்க, எதுக்கு சொல்ல வந்தேன்? இங்க अभी ये क्यों कह रहे हैं? பழைய ஏற்பாடுல இருக்கிறத தான் புதிய ஏற்பாடுல எடுத்து காமிக்கிறாரு. पुराने नियम में जो है उसको नए नियम में लेके यहाँ पे दिखा रहा है। பழைய ஏற்பாடுல என்ன சொல்றாரு? पुराने नियम में क्या कह रहा है? அந்த உயிர்த்தெழுதலை பத்தி இங்க பேசப்படுது. वो जीवित उठने के बारे में यहाँ पे बात कर रहे हैं। மரணமே உன் கூர் எங்க, और मृत्यु तेरा डंक कहाँ है, பாதாளமே உன் ஜெயம் எங்க. और அதான் अधलोक तेरा जय कहाँ है, எங்க, कहाँ है? அது இயேசு கிறிஸ்துனால மாறப்போகுது. क्योंकि वो यीशु मसीह के द्वारा वो खत्म हो रहा है। அததான் இங்க இருக்கிறதே அங்க பேசுறாரு பவுல். ये जो है वहाँ पे पौलुस बात कर रहे हैं। ஆமென். அப்ப பாருங்க, தேவன்
जो परमेश्वर है அந்த உயிர்த்தெழுதல ஆரம்பத்துல இருந்து சொல்லின்னு வராரு. वो शुरुआत से ही कहते आ रहे हैं. கவனிங்க. अब அடுத்தது ध्यान दीजिए. அடுத்தது பாருங்க. இங்க இதுலயே இருக்குது பாருங்க. ஓசியா புஸ்தகம் 12ஆம் வசனம், 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். और उसका 12 अध्याय 12. ஆ ஏ ஆ ஆ ஆ வாசிங்க. याकूब आराम के मैदान में भाग गया था. वहां इसराइल ने एक पत्नी के लिए सेवा की और पत्नी के लिए वह चरवाही करता था. யார் யாக்கோபை பத்தி பேசுது? யாக்கோபு போய் याकूब जाके ராகேலுக்காக வேலை செஞ்சானா. और राहेल के लिए वो काम कर रहा था. ஒரு பெண்ணுக்காக வேலை செஞ்சான். एक स्त्री के लिए काम कर रही थी. 7 வருஷம் வேலை செஞ்சான். वो 7 साल तक काम किया. அவன் 2 பெண்ணுக்காக வேலை செஞ்சிருக்கலாம். ஆனா இங்க ஒரு பெண்ணுக்கு தான் சொல்லப்பட்டிருக்குது. यहाँ पे वो 2 स्त्री के लिए काम किया, लेकिन यहाँ पे एक ஏன்னா स्त्री के बारे में काम அவன் ராகேல் மேல தான் ஆசைப்பட்டான் முதல்ல. क्योंकि वो राहेल को पहले चाहता था, ஆனா அவங்க மாமனார் டக்குன்னு லேயால கொடுத்துட்டாரு. लेकिन उसका जो ससुर जो है उसको लिया को दे दिया. விரும்பாத ஒருத்தனை கொடுத்துட்டாரு. वो बड़ी लड़की को दे दिया. ஆனா திரும்பி அந்த ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செஞ்சான். फिर दोबारा उसने वो राहेल के लिए 7 साल அதான் இங்க வேலை சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. वही यहाँ पे कहा गया ஒரு है. பெண்ணுக்காக யாக்கோப்பு வேலை செய்தானா. और एक स्त्री के लिए याकूब जो है काम किया. அந்த பெண்ணுனா என்ன? वो स्त्री क्या है? சபை. कलीसिया. சபை தான் ஸ்திரீ. ஸ்திரீ जो है பெண்ணுனா மணவாட்டி சபை. ये जो है दुल्हन का कलीसिया. கர்த்தர் சபைக்காக परमेश्वर कलीसिया के लिए அந்த நாள்ல இருந்து வேலை செஞ்சுக்கிறார். उस समय से काम कर रहे हैं. அவன் 7 வருஷம் தான் வேலை செஞ்சான். उसने 7 साल काम किया. ஆண்டவர் தினம் 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 உங்களுக்காக எனக்காக வேலை செய்யறார். नहीं, परमेश्वर हमारे लिए दिन प्रतिदिन काम என்ன कर रहे हैं. தெய்வம் பாருங்க நம்ம தெய்வம். वो कितना अच्छा परमेश्वर என்ன है. சாமிங்க அவரு. वो कितना अच्छा सा தினம் தினம் எனக்கு வேலை செய்யறாருங்க அவரு. और प्रत्येक दिन हमारे लिए செய்யறாரா काम இல்லையா? कर रहे हैं कि नहीं कर रहे हैं? தினம் தினம் ஹார்ட் ஓடுதா? ஹார்ட் ஓடுதா தினம் தினம்? प्रत्येक दिन हमारा जो हृदय पंप करते हैं कि नहीं? தினம் தினம் மூச்சு ஓடுதா? हर दिन आप श्वास लेते हैं தினம் कि தினம் नहीं? நடக்கிறீங்களா? प्रत्येक दिन आप चलते हैं कि नहीं? தினம் தினம் வேலை செய்றீங்களா? आप प्रत्येक दिन काम करते हैं कि नहीं? தினம் தினம் தேவன் உங்களுக்காக வேலை செஞ்சிருக்கிறாரு. प्रत्येक दिन परमेश्वर आपके लिए काम करते हैं. ஆகவே அந்த கடவுள் நல்ல கடவுளுங்க. वो अच्छा परमेश्वर है. அவர் இயேசு. वो यीशु है. உங்களுக்காக ரத்தம் சிந்தி பாடுபட்டு மரிச்சு உயிரோடு எழுந்திருக்கிறாரு. आपके लिए लहू बहा के दुख उठा के मर के तीसरे दिन जी उठा. தலை நிமிர்ந்து வாழுங்க. आप अपना सिर उठा के जिए. கூட இருக்கிறாரு. वो आपके साथ है. பயப்படாதீங்க. आप डरिए मत. ஆமென். அவர் உங்களுக்காக எல்லாத்தையும் செய்வார். वो आपके लिए सब कुछ करेंगे. 7 வருஷம் வேலை செஞ்சார்னா தினம் தினம் உங்களுக்காக எனக்காக கர்த்தர் வேலை செஞ்சு இந்த சபைக்காக கர்த்தர் வேலை செஞ்சுக்கிறாரு. वो 7 साल काम किया, लेकिन परमेश्वर आपके लिए आज और मेरे लिए हमेशा के लिए काम करता है. ஆமென். आमीन. அல்லேலூயா. हालेलुया. ஜெபம் பண்ணலாமா? हम प्रार्थना करेंगे. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? कितने लोग विश्वास के? என்னதான் உயிர்த்தெழுதல் இல்லைன்னா अगर वो जी नहीं उठते तो எந்த விளைச்சல் கூட வராது. कोई भी प्रकृति भी नहीं बढ़ता. உயிரோடு இருக்கிறதுனால தான் அந்த விளைச்சலை பார்க்கும்போது வேலை செய்யுது. क्योंकि वो जी उठने के द्वारा ही सारे फसल भी उगता है. ஆமென். आमीन. புரியுதுங்களா? நீங்க சாப்பாட்டை தொடும் போதே உயிர்த்தெழுது ஆண்டு உயிர்த்தெழுதுகிறான்னு தெரியணும். आप जब भोजन को आप छुएंगे तब भी आपको याद रखना है परमेश्वर जी ஆமா சொல்லுவாங்களா அந்த மரத்துக்கு உயிர் இருக்குது அப்படின்றாங்க. कहते हैं ना वो पेड़ में तो जीवन है करके. ஏன்னா இயேசு உயிரோடு எழுந்தனால தான் அந்த மரத்துக்கு உயிர் இருக்குது. क्योंकि यीशु जी उठने के कारण वो पेड़ भी जिंदा है. ஆமென். आमीन. ஆகவே பாருங்க உயிர்த்தெழுதலை நம்பாதவங்களுக்கு நிறைய காரியத்தை வச்சுக்கிறார் கர்த்தர். हमारे लोगों के लिए बहुत सारे कार्य को रखा है परमेश्वर. ஆமா இன்னைக்கும் ஒரு குழந்தை பிறகுதுன்னா இன்னைக்கு ஒரு குழந்தை பிறகுது. आज एक बच्चा पैदा हुआ तो இயேசு உயிரோடு இருக்கிறதுனால தான் ஒரு குழந்தை பிறகுது. यीशु जिंदा है इसलिए आज भी एक जिंदा बच्चा पैदा हुआ. எல்லாத்திலும் கர்த்தர் வச்சுக்கிற நம்ம தான் கவனிக்கிறது இல்ல பாருங்க. सारी चीज में परमेश्वर ने रखा है, लेकिन हमें ध्यान नहीं देते. நம்ம கவனம் எல்லாம் என்ன தெரியுமா? हम क्या ध्यान करते हैं? ரொம்ப எல்லாத்தையும் மறந்துட்டு ஐயோ ஆண்டவரே என்ன பண்ண போற வியாதி நோய் வறுமை பிரச்சனை போராட்டம் சண்டை சர்ச்சை இதே மண்டையில வச்சுக்கின்னு சொல்லுங்க. सारे कुछ भूल के हम सब यही चीज को ध्यान करते हैं कि बीमारी को गरीबी को क्या करना क्या नहीं, वो सब कुछ मन में रख के உயிர்த்தெழுதலை மண்டையில வைக்கிறது கிடையாது. वो जीवित के बारे में हम मन में नहीं रखते. சொல்லுங்க உயிர்த்தெழுதலை மண்டையில வைங்க. वो लेकिन वो जीवित को मन में लाइए. நான் யாரையும் தப்பா சொல்ல. मैं किसी को गलत नहीं कह रहा हूँ. எனக்கு சில நேரத்தில் சொல்லிக்கிறேன். मैं अपने आप को भी कहता हूँ. ஆமென். आमीन. நம்ம நிறைய பாருங்க ரொம்ப ஃபீலிங்லேயே வாழ்ந்துக்கிறோம். हम हमेशा एक शोक के चिंता के साथ हम जीते हैं. ரொம்ப ஃபீலிங்.
बहुत चिंता के साथ ஃபீலிங் பாய் நம்ம हम एक फीलिंग के समान ही जीते। ரொம்ப ஃபீல் பண்றதுல நம்மளை அடிச்சுக்க முடியாது. நம்ம வந்து 100க்கு 100 எடுப்போம். अगर चिंता के बारे में अगर हम देखें तो 100 से 100 मार्क मिलेगा। ஆமா 100க்கு 100 எடுத்துருவோம் ஃபீல் பண்ணி. हम इसके बारे में फील करेंगे तो 100 से 100 मिलेंगे। என்ன ரொம்ப ஃபீலிங் சார். बहुत ज्यादा फीलिंग है। மனைவியை பத்தி ரொம்ப ஃபீலிங், और पत्नी के बारे में बहुत ज्यादा कष्ट है। ரொம்ப ஃபீலிங், परमेश्वर के बारे में बहुत ज्यादा चिंता। ஃபீலிங்லயே வாழ்ந்துக்கிறோம் சார். हम तो चिंता के साथ ही बढ़ रहे हैं। கர்த்தர் விசுவாசத்துல வாழு, आप परमेश्वर के விசுவாசத்துல வாழு. आप विश्वास के साथ ஃபீலிங்ல बढ़िए। வாழாத, கை கட்டாதீங்க. feeling के साथ ஃபீலிங்ல ना வாழாதீங்க. आप ஃபெய்த்ல வாழுங்க. आप विश्वास में बढ़िए। ஃபெய்த்ல வாழுங்க. आप विश्वास में बढ़िए। விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். आप विश्वास के द्वारा धार्मिक बनेंगे। ஃபீலிங்னால நீதிமான் பிழைப்பான் கிடையாது. आप फीलिंग के साथ आप धार्मिक नहीं बन सकते। ஹalleluya. हालेलुया। ஜெபம் பண்ணுவோம். हम प्रार्थना करेंगे। ஓ திருவிருந்து ஒரு செகண்ட் அப்படியே आप ऐसे रहिए, अभी हम प्रभु भोज की ओर जाएंगे। जो लोग प्रभु भोज लेते हैं वही लोग खाली सामने आ जाना। तेरा लहू बड़ा कीमती है प्रभु, तेरा लहू बड़ा कीमती है, तेरा लहू बड़ा कीमती है प्रभु, तेरा लहू बड़ा कीमती है, क्योंकि उस लहू में जो ताकत है, जिससे हम पाते हैं छुटकारा, क्योंकि उस लहू में जो ताकत है, जिससे हम पाते हैं छुटकारा, तेरा लहू बड़ा कीमती है प्रभु, तेरा लहू बड़ा कीमती है, तेरा लहू बड़ा कीमती है प्रभु, तेरा लहू बड़ा कीमती है, तूने वो लहू बहाया है, सारे दुनिया को बचाया है, तूने वो लहू बहाया है, सारे दुनिया को बचाया है, कभी तूने किसी से न कुछ मांगा, कभी तूने किसी से न कुछ चाहा, कभी तूने किसी से न कुछ मांगा, कभी तूने किसी से न कुछ चाहा, तेरा लहू बड़ा कीमती है प्रभु, तेरा लहू बड़ा कीमती है, तेरा लहू बड़ा कीमती है प्रभु, तेरा लहू बड़ा कीमती है।
நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து அனுசரிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பாடுகளையும் அந்த அவர் உயிர்த்தெழுதலையும் எண்ணி நாம் அனுசரிக்க போகிறோம். அப்பத்தை நான் புசிங்க, ரத்தத்தை பானம் பண்ணு சொல்லும்போது அந்த திராட்சை ரசம் நம்ம பானம் பண்ணுவோம். விசுவாசத்தோடு செய்வோம். கர்த்தர் பெரிய காரியம் நமக்கு வாழ்க்கையில் செய்வார். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்குது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இப்பொழுது நாம் போஜனம் பண்ணுவோம் ஆண்டவராகிய இயேசு சரீரத்தை. போஜன பண்ணின பின்பு அவர் அந்தபடியும் பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். எப்பொழுது நாம் பானம் பண்ணுவோம். கரங்களை உயர்த்தி நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, பாடுபட்டு, எங்கள் பாவங்கள், எங்கள் அக்கிரமங்கள், எங்கள் வியாதி, நோய், தரித்திரம், சாபக்கேடுகள் எல்லாவற்றையும், மரணத்தை எல்லாம் சுமந்து தீர்த்தீங்க அப்பா. எங்களுக்கு நித்திய ஜீவனை வச்சிருக்கிறீங்க அப்பா. புதிய வாழ்க்கையை வச்சிருக்கு. உயிர்த்தெழுந்த இயேசு எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. நாங்கள் பயப்படக்கூடாதுப்பா, நாங்கள் கவலைப்படக்கூடாது, பாரப்படக்கூடாதுப்பா. உயிர்த்தெழுந்த இயேசு எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா. ஆகவே உலகத்தின் முடிவு போது என் கூட இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. சாத்ராக், மேஷாக், ஆபத்து நேக்கவே ஆண்டவரே உயிர்ப்பித்து கொடுத்தது போல எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் எங்களை உயிர்ப்பிக்க வல்லவராய் இருக்கிறீரே, அதற்காக ஸ்தோத்திரம். தானியேல் கெபியிலிருந்து காப்பாற்றின தேவன் இந்த பூமியில் இருக்கிற எல்லா பிரச்சனையிலிருந்து எங்களை காப்பாற்றுகிற உயிர்த்தெழுதல் வல்லமை எங்கள் வாழ்க்கையில இருப்பதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில இந்த எடுத்த ஒவ்வொருடைய வாழ்க்கையில தைரியத்தை தாங்க, நம்பிக்கையை தாங்க, விசுவாசத்தை தாங்க. ஆண்டவருடைய பிரசனம் அவங்க வாழ்க்கையில வேலை செய்யட்டும். ஜெப வாழ்க்கையை ஊற்றுங்க. தேவனை அறிகிற அறிவு உண்டாகட்டும். தேவனை விசுவாசிக்க கிருபையை தாங்கப்பா. அவ்விசுவாசங்கள் நீங்கட்டும், பலவீனங்கள் நீங்கட்டும், கவலை பாரலாம் அவங்க வாழ்க்கையை விட்டு நீங்கட்டும் ஆண்டவரே. உற்சாகத்தின் ஆவியை தாங்க. தொடர்ந்து தேவனை ஆழமாய் நம்பக்கூடிய கிருபையை ஜனங்களுக்கு தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தை ஜனங்களை பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிக்கிறோம். ஜனங்கள் மேல கல்வாரி வல்லமை ரத்தத்தை தெளிக்கிறேன் ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த வல்லமை வாழ்க்கையில செயல்படும்படியாக ஜெபிக்கிறோம். வாக்கு தத்தத்தின் ஆசீர்வாதங்கள் செயல்படும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமம் செயல்படும்படியாக ஜெபிக்கிறோம். வரங்களும் வாழ்க்கையில செயல்படும்படியாக ஜெபிக்கிறோம். அந்நிய பாஷை வரங்களை அவங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பத்தை சமாதானமாக வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கணவன் மனைவிகளை ஒற்றுமையை தரும்படியாக ஜெபிக்கிறோம். பிரிவின் ஆவிகள் ஜனங்களை விட்டு நீங்கும்படியாக ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் இருக்கிற எல்லா குழப்பத்தின் ஆவிகளை எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த வருஷம் மீது எடுக்கிற ஆண்டாய் இருக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. ஒவ்வொருவரும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் தேசத்தை எழுந்திருப்போம். ஆண்டவருக்கு காணிக்கை தசமா செலுத்தலாமா? எடுத்துக்கொள்ளுங்க. காணிக்கை தசமா காணிக்கை எடுத்துக்குங்க. நம்ம ஜெபம் பண்ணி கொடுப்போம். கையில் எடுத்து வச்சுங்க. ஜெபம் பண்ணி கொடுப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஷதர பக்கராதர பக்கஷகல பக்கரிக லியாகர பக்கதோரானா மஷகர பக்கதிரல பக்க லிவாரா பக்கதோரானா மஷகர பக்கரிக. Thank you Holy Spirit. Thank you Jesus. ஓ அற்புத தேவன், அதிசயமான காரியங்களை செய்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணலாம். காணிக்க முடிஞ்சிச்சாப்பா? ஜெபம் பண்ணிடலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
முடிஞ்சுதா? சரி, நம்ம ஜெபிப்போம். காணிக்கைக்காக. அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேலைக்கு ஆமை துதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே நம்ம சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த கொடுத்த காணிக்கை தசபாகத்துக்காக நன்றி. ஜனங்களை ஆசீர்வதிங்க. வானத்தின் பலகனை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்படி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். அம்மிக்கு குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாக இழந்த மக்கள் உங்கள் மடியில் போடுவார்னு சொல்லியிருக்கீங்க. அந்த வார்த்தைகள் அப்படியே உறுதிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். உன் களஞ்சியங்கள் பூரணமாக நிரம்பும், உன் ஆலையில் திராட்சை ரசம் புரண்டு ஓடுன்னு சொல்லியிருக்கிறீங்க. அந்த வார்த்தைகள்லாம் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் பழிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, ஸ்தோத்திரம். இது வரைக்கும் கொடுக்க முடியாதவர்கள் கொடுக்கக்கூடிய கிருபையை அவங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவருடைய வாய்க்காலாக ஒவ்வொருவரும் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. வல்லக்காரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க. ஜனங்களை ஒவ்வொரும் பேர் பேராய் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. அது மாத்திரமில்லை, இன்றைக்கு இந்த எங்களுக்கு வாங்கி கொடுத்த இந்த ஆண்டவர் இந்த உணவுக்காக ஸ்தோத்திரம். இந்த உணவை இயேசுனாவது நாங்கள் பிளஸ் பண்ணுகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரை, அந்த உணவு மேலே ஒரு பிரசனம் இருக்கட்டும். அது சாப்பிட்ற ஒவ்வொருக்கும் அது இனிமையாக இருக்கட்டும், நல்ல சுவையாக இருக்கட்டும். ஆண்டவரே, நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. ஆண்டவரே, அதுக்காக கொடுத்து உதவுன சிறு காரியங்களை கொடுத்து உதவுன ஆண்டவர் நபர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. வல்ல கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் ஒருபொழுதும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானம் என்றைக்கு என்றைக்கும் சதா காலம் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. ஈஸ்டர் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக. ஆமென். எல்லா காரங்களும் தட்டி பாடுவோம். உயிர்த்த இயேசுவை கொண்டாடுவோம், ஜெயித்த வேந்தனை போற்றிடுவோம். உயிர்த்த இயேசுவை கொண்டாடுவோம், ஜெயித்த வேந்தனை போற்றிடுவோம். தோற்கடித்தார் பாதாளத்தை, வென்று விட்டார் சத்துருவை. தோற்கடித்தார் பாதாளத்தை, வென்று விட்டார் சத்துருவை. ஜெயவேந்தன் வென்றெழுந்தார், நமக்காக ஜெயித்தெழுந்தார். ஜெயவேந்தன் வென்றெழுந்தார், நமக்காக உயிர்த்தெழுந்தார். உயிர்த்த இயேசுவை கொண்டாடுவோம், ஜெயித்த வேந்தனை போற்றிடுவோம். உயிர்த்த இயேசுவை கொண்டாடுவோம், ஜெயித்த வேந்தனை போற்றிடுவோம். தோற்கடித்தார் பாதாளத்தை, வென்று விட்டார் சத்துருவை. தோற்கடித்தார் பாதாளத்தை, வென்று விட்டார் சத்துருவை. ஜெயவேந்தன் வென்றெழுந்தார், நமக்காக ஜெயித்தெழுந்தார். ஜெயவேந்தன் வென்றெழுந்தார், நமக்காக உயிர்த்தெழுந்தார். உயிர்த்த இயேசுவை கொண்டாடுவோம், ஜெயித்த வேந்தனை போற்றிடுவோம். உயிர்த்த இயேசுவை கொண்டாடுவோம், ஜெயித்த வேந்தனை போற்றிடுவோம். தோற்கடித்தார் பாதாளத்தை, வென்று விட்டார் சத்துருவை. தோற்கடித்தார் பாதாளத்தை, தோற்கடித்தார் சத்துருவை. இயேசுராஜாக்கு எல்லாருக்கும் ஷாலும். எல்லாரும் உணவு வாங்கிட்டு எல்லாரும் போங்க. தேவனுடைய உயிர்த்தத வல்லமை உங்களுக்குள்ளாக கிரியை செய்வதாக. ஆமென்.